ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கு கூடிய கோல்டு சேவோ மேரிட் ஆர்ஃபன் பாய் 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம நம்பிச்சிட்டு ஒரு கால் வந்துருக்கும். அவர் அந்த கால் பார்த்துருப்பாரு, அதோட தான் என் பண்ணியிருப்பேன். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது நம்ம நம்ஜூன் அந்த காலை ரெடி பார்க்குறாங்க. ஜங்குக்னு வரத சொல்லிட்டு இப்போது நம்ஜூன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக் சொல்கிறாங்க. அங்கே ஜிமின் வந்துட்டா நான் சொல்கிறாங்க. இல்லைடா இன்னும் வரல சொல்கிறாங்க. அங்கே வா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, என்ன பண்ணாலும் முடிவு எடுக்கலாம்னு கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் சொல்கிறாங்க. சரி ஜங்குக் ஓகே அங்கே சொல்லிட்டு அப்படியே அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் அப்படியே கண்ணில் வந்து டேஸ் வந்துட்டே இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒன் டே அவர் வந்து பிரிஞ்சிருக்காரு. எப்படின்னா நான் எஸ்டர்டே மார்னிங் அவர் பார்த்துருப்பாரு ஜிமின் நான் வீட்டிலேருந்து போகும்போது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லையா. ஒன் டே போனது அவருக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஸ்டில் இப்போ கூட எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லை, ட்ரஸ்ட்டே இல்லை. ஆனால் நீ என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன். நீ என் கூட போய் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே வந்துட்டு கஷ்டம் எதுவுமே தெரிஞ்சதே இல்லை. இப்போ நீ இல்லாமல் இருக்குது எனக்கு எதுவும் தெரியலையே. இந்த ஒன் டே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு சொல்கிறேன்பா. ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே போய்ட்டு நீ என்ன உனக்கு கோவமா அப்படி சொல்கிறேன்பா. ஜங்க் நினைக்கிறாங்க. சரி அப்படியே கோவம் வந்தால் கூட என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, என்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் முடிவு எடுத்துருக்கலாம். ஏன் நீ ஒரு முடிவு எடுத்துகிட்ட சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டே அழுதுகிட்டே வர்றாரு அவருக்கு. இந்த பக்கம் நம்ம டேலாம் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. சின்ன அழுதுகிட்டே தான் இருக்காரு. சின்ன யாராலுமே சமாதானம் பண்ணவே முடியல. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஜென் நீங்கள் வார நைட்லேருந்து தூங்காமல் அழுதுகிட்டே இருக்க ஜென் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தான் என்னோட பேபி கூட்டு வந்து கொடுத்துட்டு நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்னு கேட்குறாங்க. நான் தானே அவனை கூட்டிகிட்டு வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்து என் கூட வச்சுக்கிட்டேன். நான் தானே 4 இயர்ஸ் அவனை பார்த்துக்கிட்டேன். எனக்கு உண்மையை சொல்லலாம் அவன் தானே பார்த்துக்கிட்டு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுப்பான் தெரியுமா. ஏங்க இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்கள், டைமுக்கு இது பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாமே அவன் தானே சொல்லிக் கொடுப்பான். அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். இவன் நம்ஜன் நீ என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஏன்னா நம்ஜனுக்கும் நம்ம ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஆனால் நம்ம நம்ஜனும் ஜின்னும் நம்ம ஜிமினும் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸாக உணர்ந்துருப்பாங்க. அவர் சொல்கிறாரு நான் வந்துட்டு 4 இயர்ஸாக அவன் என் கூட இருந்திருக்கான் ஜின்னு அப்படி நம்ஜூன் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் பார்க்குறாங்க. எனக்கு புரியுதுடா இல்லைன்னு சொல்ல சொல்கிறாங்க. அவனை என்னோட குழந்தை மாதிரி தான் பார்த்தேன். என் தம்பியை கூட நினச்சதே இல்லை சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை வந்துருவான் அழகாக சொல்லிட்டு இப்போ அவங்க கஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனில் அந்த பக்கம் ஜங்குக்கிட்டே 2 பேரும் வந்துட்டாங்க. டே வேறு ஒரு ரேஷனில் போயிருப்பாரு. அவரும் வந்துட்டாரு. ஜங்கு வந்துட்டாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஹியாங் பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. இல்லை அது வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க. இல்லை இது ஜங்கோட அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மினை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக அவன் வந்துடுவான், எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவன் ரொம்ப சென்சிட்டிவ், ஏதோ கொஞ்சம் தப்பான முடிவு எடுத்துட்டான், இங்கே தான் போயிருப்பான், நம்ம கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப அழறாங்க. இது பார்க்குற ஜவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. என் ஜவு உன்னால் என் ஜிம்மிட்ட பேச முடியாதா. 6 மந்த் நீங்கள் ஒன்றாந்துருக்கீங்க. இந்த 6 மாதத்தில் ஒரு டைம் கூட அவன்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லையா. அவனுக்கு கேரக்டரோட புரியலையா. அவன் குழந்தைல அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவனோட லவ் கேர் உனக்கு புரியவே இல்லையா சொல்லி நம்ம ஜென்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹியாங் நான் என்ன பண்ணேன் ஹியாங் சொல்கிறாங்க. நான் என்ன ஹர்ட் பண்ணேன் நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ஜன் பார்க்குறாங்க. ஹர்ட் பண்ணுறது என்ன நினச்சேன், திட்டுறது அடிக்கிறது அதை தாண்டி வேறு எதனா இன்சல்ட் பண்ணுறது இதுதான் ஹர்ட் பண்ணுறது நினைக்கிறியா. ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுறது கூட ஹர்ட் பண்ணுறது தான் ஓகேவா சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு வாட்ஸால் ஹர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அடித்து ஹர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அவங்களோட பேசாமலே வந்துட்டு அந்த அமைதியாக இருக்காங்களா அந்த சைலண்ட் கூட ஒரு வகையான ஹர்ட் தான் ஓகேவா. அதுவுமே காயப்படுத்துறது தான் சமம் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல, இதில் நான் அவன்கிட்ட பேசுறதில்லை நான் சொல்லல. ஆனால் அதுக்காக நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிங்க. நான் என்றைக்கும் ஜிம்மில் லைக் பண்ணுறேன்னு சொல்லவும் இல்லை, ஜிம்மில் நான் வெறுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அவன் பாட்டுக்கு என் கூட இருக்கான், எனக்கு டைம் எடுக்கும், ஏன்னா பட்ட கஷ்டம் அப்படி உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறவங்களுக்கு புரியுது. இப்போ நம்ம ஏன்னு பார்க்குறாங்க. எனக்கு என்ன பண்ணல சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும், நீ அவனுக்கு நல்லது நினைச்சா பண்ணியிருக்கேன், ஆனால் என்கிட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாமா அவன் குழந்தைடா சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக ஜின்ன பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இல்லைடா அழாதரா சொல்கிறாங்க. பாரு இந்த பிக்சர் எல்லாம் பாரு சொல்கிறாங்க. எல்லா பிக்சரையும் நம்ம ஜின்னு அழகாக ஹக் பண்ணி தான் எடுத்துருப்பாரு. அவர் சேரில் உட்காந்துருக்கும் போது பின்னாடி ஒரு பேக் ஹக் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த பின்னாடி நின்று ஹக் பண்ணியிருப்பாரு, அந்த நெக்கோட ஹக் பண்ணி எடுத்துருப்பாரு. அந்த ஈவன் நான் ஜங்குக்கும் நம்ம ஜின்னு கூட ஒரே ஒரு பிக்சரில் மட்டும் தான் இருப்பாங்க. மற்ற எல்லா பிக்சரும் ஜின்னு எடுத்து தான் இருக்கும். இது எல்லாமே எவ்வளோ அழகான மெமரிஸ் தெரியுமா சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போவுமே கூட இருக்கணும், அவன் எப்போதும் கூட இருக்கு நான் நினச்சேன். அதுக்காக தான் அவனுக்கு ஜங்குக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சேன். வேறு யாரும் மேரேஜ் பண்ணி வச்சா வெளில போயிடுவான், ரொம்ப தூரம் போயிடுவான், நம்மளை விட்டு நம்ம கூடவே இருக்குன்ற ரீசனுக்காக தானே நான் ஒன்று ஜங்குக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். செகண்ட் ஜிமின் கூடவே இருப்பான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழகாங்க. அவரால் தாங்கிக்க முடியல. இல்லைடா அழாதரா சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. யாங் கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் யாங் என்ன நம்புங்க சொல்கிறாங்க. நான் உன்னை எப்படி நம்பட்டும், இங்கே பாரு உன் கூட அவன் இல்லைனா கூட பரவாயில்ல, உன் கூட ஒரு லைஃப் கூட வாழ வேணாம், என் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாரு. நம்ம ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாங் அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து நீமே தான் ஃபீல் பண்ண பாரு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே அந்த ஒன் டேல அவர் ஃபீல் பண்ணிட்டாரு நம்ம ஜங்குக்கு. இந்த ஒன் டே நைட்டே அவர் அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. நேற்றுலேருந்து அவர் மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு.
இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணதுடா. நம்ம தேடிட்டே இருக்காங்க. கொரியா ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. என்ன ரீசன்னாக்கா நம்ம சின்னுக்கும் ஜவுக்கும் அப்பா இருக்காங்க. ஓகே, அம்மா தான் இல்லை, அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு பொண்ணு, அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அவங்க அம்மா ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பாங்க. நம்ம ஜவுக்குடைய அம்மா வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் உமன். ஓகே, ஒரு நார்மல் உமன் கிடையாது. அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்னையும் நம்ம ஜவுங்கை கூட்டிகிட்டு வெளில வந்திருப்பாங்க. என் பசங்களை நானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக இருப்பாங்க. போல்டாக இருந்தால் வந்துட்டு வளர்த்துருப்பாங்க. இவங்க பேர் தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருந்திருக்கும். அவங்களே ஓனாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏர்ன் பண்ணி அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஜவுங்கோட அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு கிட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ஜவுங்கோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு ரொம்ப அவருக்குமே பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். அதனால் வந்துட்டு எப்படியா ஜவுக்கு வந்து ரிட்டன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் சின்னோட அம்மா இறந்து போகும்போதே சின்னக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. சின்ன பாரு உங்கள் அப்பா மட்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்பாத. அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஜவுக்கும் சில அட்வைஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. நீ தான் வந்துட்டு ஜவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஓகேவா, உனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை, உனக்கு நம்பிக்கை இருக்க ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணி வை, உன் தம்பி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சின்னக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹெல்த்தை சரியாக கவனிக்காமல் அப்படி இருந்ததுனால அவங்க வந்துட்டு இறந்தும் போயிருப்பாங்க. சின்ன நினச்சி பார்க்குறாங்க, அம்மா நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு பண்ண ப்ராமிஸஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணேன். ஆனால் இப்போ நான் என்னோட ஜிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணேன், எல்லா சுச்சுவேஷனும் அவங்க கூட இருப்பேன், நீ இந்த வேர்ல்டு ஆனதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட ஜிம்னு எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழறாரு. அவரோட ஏற்றுக்க முடியல. அப்படியே டேஸஸ் போயிட்டே இருக்கலாம். தேடிட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம சின்னுக்கு தாண்டா அவள் கிச்சன் இருக்காங்க. அவரோட நினப்பு பூரா ஜிமின் மேலே தான் இருக்குது. அவளை ஏற்றுக்க முடியல. இப்போ ஒரு பர்சன் ஒரு பெஞ்சில் உட்காந்து ரொம்ப அழறாங்க. இங்கே ஒரு பர்சன் வராங்க, ஹேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அது ஒன்றும் நான் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்னாச்சு, அழக்கூடாது சொல்லிட்டு இப்போ அவங்க டேஸ்ட்டில் வைப் பண்ணி வராங்க. இங்கே உள்ள எல்லாருக்கும் நீங்கள் தான் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அழறீங்க. எல்லாரும் உங்களால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா, பாருங்க சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய குழந்தைங்க, அது ஒரு ஆர்ஃபனேஜ். ஓகேவா, அவங்க எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுத்துட்டு நீங்கள் எதுக்காக அழறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் அந்த பாசன் பார்த்துட்டு உன்னை ஹக் பண்ணிக்கவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் ஹேண்ட் ஓப்பன் பண்ண இந்த பாசன் பெரிய பையன், அந்த பையன் அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்க பையன் சின்ன பையன் அப்படி இருந்தும் இவங்க கேட்டதும் அந்த பையன் ஹேண்ட் ஓப்பன் பண்ணி இவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. என் பேர் பார்ச்சிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் சொல்கிறாங்க. என் பேர் சின்ன சொல்கிறாங்க. என்னாச்சு சின்ன ஹயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டட் ஆகிடுது. இப்போ டைட்டாக ஹக் பண்ணி அழறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு இல்லை. ஒன் டே எல்லோரும் நம்ம அந்த வேர்ல்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்காக நம்மளும் போகணும் இல்லை. அவங்க நம்மளை வந்துட்டு விட்டு போயிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வேர்ல்டில் வாழணும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மெமரிஸோட நீங்கள் வாழ பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் நல்லா சின்ன கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு. சின்ன ரொம்ப அழுதுருப்பாரு. ஏன்னா சின்ன வந்துட்டு ஜங்க் வந்துட்டு ஃபாரின் அனுப்பியிருப்பாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க அம்மா ஜங்க் வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த ரீசனில் 2 பேரும் ஒரே டைமில் அவங்க லைஃப் விட்டு போனதால அவர் ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பார். அங்கே ஜங்குக்கு இருந்தாங்கன்னா இவரால் சமாளிக்க முடியாது. கொரியாவில் அவங்க அப்பா ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணியிருப்பாரு. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஜங்கு மட்டும் ஒரு ஃபாரின் அனுப்பியிருப்பாரு. ஃபாரின் அனுப்பிட்டு சின்னங்க தனியாக தான் இருப்பாங்க. அப்போ அவர் தனியாக இருக்கும்போது சின்னோட அம்மா என்ன பண்ணுவானாக்கா, அவங்களுக்கு ஒரே ஒரு ஹேபிட் இருக்குது. வந்து அவங்கள்ட்ட நிறைய குட் ஹேபிட் இருக்குது. அதில் ஒரு ஹேபிட் என்னன்னாக்கா, அவங்க எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த ஆர்ஃபனேஜுக்கு வருவாங்க. வந்துட்டு இங்கே கிட்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருக்கும்போதும் அதை பார்க்குறப்ப அவங்க ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும். அந்த ரீசனால எப்போதும் இங்கே வருவாங்க. அப்படி வரும்போது சென்னை ஒரே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்ஃபனேஜுக்கு வரும்போது நான் ஹாப்பியாக இருப்பேன் சின்ன அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்னோட கஷ்டம்லாம் மறந்துடுவோம். நம்ம நினைப்போம் நம்மளுக்கு தான் அந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, நம்மளை சுற்றி யாருமே இல்லை, நம்மளை சுற்றி எல்லாம் இதாக நடக்குது, ரொம்ப கெட்டதாக நடக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நம்ம ஏமாத்துறாங்க, சீட் பண்ணாங்க நினைப்போம். இங்கே பாரு, இவங்களுக்குலாம் வந்துட்டு யாருமே இல்லை, எங்கெங்கேருந்து அதை பிறந்து எப்படி வந்து சேர்ந்துருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்காங்க. இது ஒரு ஆர்ஃபனேஜ் தான். அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க அந்த உலகத்தில் வாழணும்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நிறைய இயக்கங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி லைஃப் வாழணும்னு உனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னோட அம்மா சின்னுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டைம் இங்கே வரும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது தான் நம்ம சின்ன அதை யோசிச்சு தான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்திருப்பாரு. அப்படி சின்ன பார்க்கும்போது தான் நம்ம சின்ன பார்க்குறாங்க. நீ இப்போ என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. நான் 12th படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல, நீ என் கூட வரையா சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு சொல்கிறாங்க, என் கூட என்னோட வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் என்ன கூப்பிட்றீங்க சொல்லி ஜிமின் கேட்கும்போது, எனக்கு உன்னை என் கூட வச்சுக்கணும் போல தோணுது, நீ என் கூட தானே கம்ஃபர்ட்டாக இருப்பேன்னு ஃபீல் பண்ணுறேன், எனக்காக என் கூட வரையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க என் கூட வரையா ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் எதுவும் சொல்ல மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு யாரும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஃபாரினில் இருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு தம்பியா நீ வரையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தம்பியாவா சொல்கிறாங்க. இல்லை தம்பியை வேணாம், என்னோட குழந்தையா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு குழந்தையா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு உன்னை பார்க்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு குழந்தை மாதிரி ஃபீல் ஆகுது.
என் கூட வரியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்காக என் கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை நான் வந்து 12th முடிச்சுட்டா அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு போய் தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. நீ அதுக்கு அப்போ போக, ஏன்னா அப்போ தான் ஜிபி வந்து 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்காரு, ஸ்டார்டிங் அது. இல்லை நீ என் கூட இப்போவே வா, ஓகேவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் கூட வா சொல்லிட்டு ஜிமின்னு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி கூப்பிட்டு பாரு ஜிமினை. சரி ஓகே, ஜிமினுக்கும் பிடிச்சிருக்கும் என்ன பார்க்கும்போது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அந்த ஃபாதர் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இங்கே பாரு இனிமேல் உனக்கு இந்த வேர்ல்டில் யாரும் மட்டும் நினைக்காது, நான் இருக்கேன், ஓகே உனக்கு எல்லாமே நான் இருப்பேன், நீ இந்த ஆர்ஃபனேஜ்ன்ற விஷயத்தை வந்து மறந்துடு அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்லியிருப்பாரு. நான் ஆர்ஃபனேஜ்ன்றது மறக்க மாட்டேன், ஏன்னா அங்கே தான் வந்துட்டு அங்கே தான் இருந்திருக்கேன், அங்கே தான் எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த வேர்ல்டில் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அது என்னோட சின்ன ஆயங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லியிருப்பாரு. நம்ம எங்கே வந்திருக்கோமோ அந்த இடத்துல நம்ம மறக்கவே கூடாது என்றைக்குமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல சின்னுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே உள்ள எந்த குழந்தைங்கள மறக்க மாட்டேன், நான் இங்கே வளர்ந்ததையும் மறக்க மாட்டேன், ஆனால் சேம் டைம் எனக்கு இந்த வேர்ல்டில் இப்போ எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அது நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லியிருப்பாங்க. என்னை விட்டு எப்போ எங்கேயும் போக மாட்டாரு, நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி சின்ன ஜிமின் சொல்லும்போது சின்ன அவளை ஹக் பண்ணி நீ இன்னும் என் கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு உனக்கு எல்லாமே நானாக தான் இருப்பேன் சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பாசமாக சின்ன எல்லா கஷ்டத்தையும் மறந்துருப்பார், அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக மாறியிருப்பார். நம்ம சின்னுக்கு வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது, எங்கே போனாலும் ஜிமினை கூட்டிகிட்டே தான் போவார். ஜிமினுக்கு ஸ்கூல் இருக்கப்போ அவருக்கு இவர் தான் போய் கூட்டிகிட்டு போய் விட்டு வந்திருப்பாரு. 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தூங்கியிருப்பாங்க, ஒன்றா சாப்பிட்றத சொல்லிட்டு போய் 24 ஹவரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. சின்ன ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம நம்பிச்சு வந்து அவங்க லைஃப்பில் வந்திருப்பாங்க. இதெல்லாம் சின்ன நினச்சி பார்த்துட்டே இருக்கா. இந்த பக்கம் அவருக்கு ஒரு மாதிரி ஐஸ் வந்து பிளராக தெரியுது, குக் பண்ணிட்டு இருப்பாரு, இப்போ பிளராக தெரியுது. அப்படி நம்ம சின்ன அப்படி மயங்கி விழுந்துறாரு அந்த கிச்சனுக்குள்ளே. இப்போ சார் மைடு பார்க்குறாங்க, அச்சோ சின்ன சார் என்ன சொல்லிட்டு ஓடி வராங்க. இந்த பக்கம் ஒயன் ஹாலில் உட்காந்துருப்பா, பார்க்குற ஆண்டி என்ன சொல்கிறாங்க, ஒயன் வாங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஒயன் வராங்க, ஆண்டி என்ன சொல்கிறாங்க பாருமா சொல்கிறாங்க, சின்ன ஆயாங்க அப்படி சொல்லிட்டு ஒயன் ஷாக் ஆகிடுறாங்க, ஏங்க பாருங்க சொல்லிட்டு அவள் போய் டேப் பண்ணுறா. சிக்ஸ் ஆனால் ஏங்க சின்ன வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணல, இப்போ தண்ணி எடுங்க ஆண்டி சொல்கிறாங்க. தண்ணி எடுத்து பேச தெரிக்கிறாங்க. சின்ன ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிம் ஒயனுக்கு பயமாக இருக்கு, ஐயோ சொல்லிட்டு இப்போ டக்குன்னு நம்ஜுனு கால் பண்ணுறான். நம்ஜுனு ஜங்குக்கு ஷூ நம்ம 3 பேர் வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன ஒரு வாரமாக சாப்பிடவே இல்லை, சரியாக தூங்குறதுல சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் கால் பண்ண சொல்கிறாங்க. சரி டாக்டர் கால் பண்ணிடுறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி வாங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அவர் செக் பண்ணி பார்க்குறாங்க. பாருங்கள் அந்த மாதிரி டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அவங்க சரி தூங்கல, சரி சாப்பிடாம இருக்காங்க சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி டைம்னா என்ன மீன் பண்ணி சொல்கிறீங்க அப்படி சொல்லி நம்பிட்டு கேட்கும்போது அவர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்பிட்டு ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. அது ஹாப்பியாக நியூஸ், ஆனால் அதை அவங்கள ஹாப்பியாக ரிசீவ் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அவனே ஒரு உடஞ்சி போயிருக்கானே சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு டேக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு டே நம்ம என் 3 பேர் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, காம ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஓகேவா, சரி சாப்பிடாம இருக்காரு, வீக்காக இருக்காரு சொல்லிட்டு அவங்க மெடிசன் எழுதி தராங்க. நெக்ஸ்ட் மந்த் தான் செக்அப் கூட்டிப்பாங்க, ஓகேவா, இப்போ தான் 1 மந்த் ஆகுது சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ஜனுக்கு ரொம்ப மாதிரி அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிருக்கு அவங்க மேரேஜ் ஆகிட்டு, இப்போ தான் பேபி இருக்குது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன ஒயனை இவங்க எல்லாம் சின்ன சுற்றி 3 பேர் 4 பேருமே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக சின்ன ஒரு 1/2 hour அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ஜன் சின்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. நம்ஜன் ஜிம்னு கிடச்சிட்டு நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, பாரு ஜின் கண்டிப்பாக ஜிம்னு கிடச்சிருவான், ஜிம்னு கிடைக்காம எங்கேயும் போக மாட்டான், ஓகேவா, அந்த கொரியா விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான், என் நம்ப ஜின் கண்டிப்பாக நான் சீக்கிரமே வந்து கூட்டிகிட்டு வரேன், அதுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. என் ஹெல்த்துக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன உங்களோட ஹெல்த்துக்கு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, அவள் சொல்ல நினைக்கிறானா நம்பிடுறேன், அதான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடாது சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு தள்ளி போயிடுறாங்க. இப்போது நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க, ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நம்பிச்சு சொல்கிறாங்க. ஆமாடா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஓகேவா, நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போ சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு இன்னும் அழகு வருது. ஏன்னா என்கிட்ட ஜிமின் அடிக்கடி கேட்பானே, எப்போ குட்டி பாப்பா தம்பி வருவாங்க, எப்போ தம்பி குட்டி பாப்பா குட்டி தம்பி எப்போ வருவாங்க அப்போ சொல்லிட்டு என்கிட்ட கேட்டே இருப்பானே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் அது ஃபஸ்ட்டு அவன்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டு சின்ன அழகிறாங்க. அங்கே பாருடா ஒன்றும் இல்லை, ஓகேவா, நம்ம பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்ஜன் ப்ளீஸ் நம்ஜன், உன்ட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, உன்ட்ட இதை ஒன்றே ஒன்றா கேட்குறேன், எனக்காக ஜிமின் எப்படியே கண்டுபிடிச்சி கொடுத்துரு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் என் கூட இருந்தது என்னோட ஜிமின் தான், அவன் தான் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணான், அவனால் தான் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆனேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் ஜங்கு சேம் இதே மாதிரி வீக்காக இருக்காரு, அவருக்கு இன்னும் சரியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஏன்னா அவர் இது வரைக்கும் கேட்காமலே இந்த 6 months நம்ம ஜிமின் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாரு, அப்படி கம்ஃபர்ட்டாக பார்த்துருப்பாரு. இப்போ அவருக்குமே வந்துட்டு எல்லாரும் இருந்து எதுவும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஜிமினை பார்க்குறப்போ நீ வந்துட்டு ஒரு நாள் சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா குட்டி தம்பி வர போகிறாங்கன்னு
ஆகணும்னு சொல்லிட்டு வயிற்று ஒரு பேபி வந்துருச்சு, அதனால நீ வந்து நான் ஹோப் வந்து விட்டுரு, அதை கண்டிப்பாக அவன் எங்கேயும் போயிட மாட்டான், அங்கே தான் இருக்கான், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு நம்ம நம்பிச்சுன்னு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கலாம், நான் ஜிம்மும் கண்டிப்பாக வந்துடுவான் சொல்லிட்டு அவர் எவ்ரிடே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஜிம்மின் சைடு பார்த்தோம்னா ஜிம்மினுக்கு ஜவுக்கு இப்போ தான் இன்னும் டீப்பாக அவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னமும் ஒரு ஞாபகம் வருது ஜவுக்கு வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஜென்யூனாக, அவர் எந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டார், ரொம்ப நல்லவர். ஏன்னா அதிகமாக பேசவே மாட்டார், அவர் பேசுனது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பார். அவர் என்ன ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறாரோ சாப்பிடுவார், அவர் ட்ரெஸ் சைன் பண்ணி வச்சா எடுத்து போட்டுப்பார், எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். பேசியிருக்கவே மாட்டாங்க, ஒரே வீட்டில் இருந்தும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் ஜிம்முக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்கும், ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பார், எந்த இடத்துலையுமே அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணிக்க மாட்டார், அவர் ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போ இதெல்லாம் நம்ம ஜிம்மி நினச்சி பார்த்துட்டு என்னன்னே தெரியல, உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நீங்கள் வேணும்னு தோணுது, உங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கலையே, உங்களுக்கு அவங்களுக்கு தானே பிடிச்சிருக்கு, அவங்க தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்கார் அவர் ஒரு 1 வீக். அதுக்கப்புறம் டேஸ் போக போக எல்லோரும் வந்து பேக் டு நார்மல் ஆயிடுறாங்களா, ஜிம் பார்க்குறாங்க. அவர் லைஃப்பில் அவரோட லைஃப்பில் நம்ம இல்லை, நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு அவரும் இல்லை, அவங்க லைஃப் வந்து தனியாக மூவ் ஆகிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்த மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளைக்கிறாரு. என்ன சின்ன எங்க தான் பாவம் என்ன நினச்சி வருத்தப்படுவாங்களோ என்னமோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, சின்ன என் கூட இப்போ நான் இருந்தேன்னா என்ன நினைப்பார், அவர் நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுன்னு நினைப்பார். ஏன்னா அவங்க தம்பி இன்னொரு பொண்ணு கூட இருந்தால் அவர் என்ன நினைப்பார், நம்ம ஜிமின் இந்த மாதிரி இருக்கானே சொல்லிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், அவருக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது, தப்பு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. எப்போவுமே அந்த ஹேங் வந்து எனக்கு ட்ரூ லவ் கொடுத்துருக்காங்க, கேர் கொடுத்துருக்காங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே கொடுத்ததில்லை, ஆனால் இந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்கணும், ஓகேவா, நான் தள்ளி இருந்தால் நான் எங்கேயோ இருக்க நல்லா இருக்கேன்னு அவர் நினச்சிப்பாரு சொல்லிட்டு ஜிமின் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சின்ன ஹேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. எனக்கு நான் என் அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லை, ஆனால் உங்களை தான் நான் எல்லா அம்மாவும் நினச்சேன். அந்த 4 இயர்ஸ் வந்துட்டு நான் அந்த 16 இயர்ஸ் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் வந்து நான் ஆர்ஃபனேஜ் இருந்திருப்பேன். ஆனால் அப்போல்லாம் நான் ஹாப்பியாக இருந்ததில்லை, எல்லாரும் மாதிரி நானும் ஒரு நார்மல் ஹியூமனாக ஒரு லைஃப் வந்து மீட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸுமே கிடச்சிது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பிக்கி பேக் தூக்கினது நீங்கள் தான். என்னை ஒரு பிக்கி பேக் தூக்கிட்டு போயிட்டு என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. நான் ஒரு 16 வயசு பையன் நீங்கள் நினைக்கவே இல்லை, இது உங்களோட குழந்தைனே வந்துட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க, உங்களை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஜிம் வந்துட்டு எப்படா நம்ம ஜிம்மை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நான் நாட்கள் போயிட்டே இருக்கா. இப்போ ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குறேன்டா. இப்போது நம்ம ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இவனோட வீடு எங்கே இருக்குது, ஒரு டைம் அட்ரஸ் சொன்னால் ஞாபகமே இல்லையே சொல்லிட்டு காரை சார்ஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கேயா சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்பாடா இந்த வீடு இந்த ஏரியா தான் சொல்லிட்டு அவர் வந்துருக்கார். லைனை பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஃபைனலாக அங்கே ஒரு நேம் போட்டிருக்கு, கிம் நாம்ஜுன். இந்த வீடு தான் சொல்லிட்டு அப்போ ஃபைனலாக காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. கடவுளே இவனை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக அந்த பர்சன் வந்து கார் விட்டு இறங்கிட்டு அப்படியே வந்துட்டு டோரை வந்து லாக் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு டோர் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பர்சன் பார்த்துருக்காங்க. ஒயேன்னு சொல்கிறாங்க, சின்ன ஹேங் சொல்கிறாங்க, அந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுமா அப்படி சொல்கிறாங்க. அதோ வராங்க ஹேங் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒயன் வரடா சின்ன தான் சொல்லியிருப்பாரு. ஒயன் போய் திறக்கிறாங்க, டோர் ஓப்பன் பண்ணா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பூனைக்குட்டி மாதிரியே இருக்காங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு ஒயன் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறாங்க இது கிம் நாம்ஜுன் வீடு தானே சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறாங்க, நான் அவனோட ஃப்ரெண்டு மின்னி இங்கே சொல்கிறாங்க. உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த இவங்க உள்ள வராரு. இப்போ டவுன் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன பார்க்குறாரு. நீ சொல்கிறாங்க என் ஞாபகம் இல்லை ஹேங் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நீ வந்துட்டு யூங்கி நீ யூங்கி தானே சொல்கிறாங்க. யூங்கி தான் நம்ஜியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இப்போ ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. அவங்க ஞாபகம் இல்லை ஞாபகம் இருக்குது நான் டக்குன்னு சொல்கிறாங்க. உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. இப்போது அவர் வராங்க. இப்போ தான் நம்ம யூங்கி பார்க்குறாங்க. நம்ம சின்ன 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. லைட்டாக பேபி பம்ப் வந்துட்டுருக்கு, அழகாக இருக்குது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ சின்ன ஆமாம் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் உள்ள வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன தான் எனக்கு கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிற சொல்கிறாங்க. வந்து போகிறாங்க ஹேங் சொல்லிட்டு போயிட்டு ஜூஸும் ஒரு தண்ணி 2 கொடுக்குறா. இந்தாங்க ஹேங் சொல்கிறாங்க. அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு எங்கே என் ஃப்ரெண்டு நம்ஜுனோட சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு இப்போ எந்த கூப்பிட்றா நம்ஜுனு ஹேங் அப்படி கூப்பிட்றா. இப்போ நம்ஜுனு என்ன மாஸ்டர் கீழே வராங்க, கொஞ்சம் கீழே வாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ நம்ஜுனு கீழே வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக்கு. இவங்கே சொல்கிறாங்க என்னடா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் நீ சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ அவள் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆகி சொல்கிறாங்க. நானும் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா, எங்கே போயிட்டேன் நீ சொல்கிறாங்க. அதோட கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா அப்படியே பிஸி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ டேகுல இருந்தாலும் டேகுல செட்டில் ஆகிட்டியா சொல்கிறாங்க. ஆமாடா என்ன பண்ணுறது, சிவில் வரவே இல்லை, டேகுல செட்டில் ஆகிட்டேன். அங்கே தான் அப்போட கம்பெனிலாம் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நல்ல வேறு உன்னை அப்போ பார்த்தது காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் அப்போ பார்த்தது சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் என் மேரேஜ் அன்னைக்கு வந்து ஸ்டேஜில் கிஃப்ட்டை கொடுத்து நீ பாட்டுக்கு போயிட்டு இல்லை, என் ஃபேமிலி கூட சரியாக மீட் பண்ணலையே சொல்கிறாங்க. என்னை தவிர வேறு யாரும் மீட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு மேரேஜ்டா நீ உங்கள் ஃபேமிலியோட வரணும்டா சொல்கிறாங்க. மேரேஜா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மேரேஜ் அப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்போ பார்த்தாங்க அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்டோட பையன் கான்ஜூல இருக்கான். அந்த பையனை வந்துட்டு அந்த பர்சன் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பர்சனுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீக்கெண்டில் மேரேஜ் வச்சிருக்கோம். நான் உனக்கு மற்றவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன்டா வந்துட்டு இன்விடேஷன் உனக்கு கூட நேரில் வைக்கிறேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக டச்சில் இல்லாமல்
இருக்கலாம், அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் எப்போது மாறதில்லை சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறேன். ஆமாம் நீ என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இல்லையே, ஒரு மாதிரி ஃபேஸும் சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இல்லைடா சம் ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லைடா ஜஸ்ட் சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. நீங்களும் ஃபேமிலியோட வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இருங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இருங்க சொல்லிட்டு ஒயன் கொஞ்சம் வாமா சொல்லிட்டு அவர் போயிட்டு 2 பேரும் இன்னும் சமைக்கிறாங்க. மேடுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு எல்லாரும் சமைச்சிட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போது இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க பார்க்குறாங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒன்று ஓகேவா, யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எங்களுக்குன்னு பெருசாக ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக கிடையாது. அதனால் நம்ஜுன் நீ என்னோடய ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனாக ஃப்ரெண்டாக வரக்கூடாது, ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனாக வரணும், எல்லோரும் வரணும். அஜயன் நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கண்டிப்பாக வரோம்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ அவங்கள எல்லோரும் போயிட்டு வர சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஏன் பார்க்குறா சின்ன இவங்க நம்ஜுன் யாங்க சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. இவங்க உங்களோட ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் இந்த மேரேஜ் கண்டிப்பாக போங்க சார், ரஜினா என் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நானா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க ஓகேவா, வீட்டில் இருந்தால் எதுவும் சரியாகாது, நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ம எல்லாருமே போகலாம் சொல்கிறாங்க. என்னென்னு இப்போ சின்ன பார்க்குறாங்க. என்ன நம்ஜின் சொல்கிறதுக்கு. ஆமாம் நம்ம எல்லாருமே போகலாம், நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும் ஓகேவா, நம்ம அப்படியே வீட்டில் இருந்தால் சரி வராது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்த்தா அவர் வீட்டில் இருக்கார், மேன்ஷனில் தனியாக தான் இருக்கார். ஜங்குக்கும் காய் வந்து அவர் கூட ஸ்டே பண்ணியிருக்காரு. அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்கார். நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்கிறாங்க. இல்லைடா ஜங்குக்கு மேலே சொல்கிறாங்க. அவன் ஒழுங்காக பேசினானா ஜிம்மி இந்த மாதிரி முடிவு எடுத்துருப்பானா, அவன் ஓரளவுக்கு கொஞ்சமாவது பேசி அவங்களோட ஓரளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருந்தானா இவன் இந்த மாதிரி சொல்லும்போது கூட இல்லை என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பாஸ் வச்சிருக்காரு, எவ்வளோ கேர் வச்சிருக்காரு, எங்களுக்கு நடந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜராக இருக்கலாம், ஆனால் இப்போ நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்லியிருப்பானே அப்படி எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. ரீசன் நான் பேசாமல் இருந்தனால தானே அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. யார் எப்படி வேணும் போட்டு எனக்கு அப்படி கவலை இல்லை, எனக்கு என் தம்பி வேணும், என்னோட ஜிம்மி எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அழகாக அப்படி அமைதியாக சொல்லிட்டு அப்படி காம் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக இப்போ கரெக்டாக வீக்கெண்ட் தாண்டா மேரேஜ். இன்றைக்கி ஒரு பர்சன் நம்ம காய் தாண்டா ஓகேவா. ஜவுக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அங்கே பாருடா பிஸ்னஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற, ஹெல்த்தையும் கவனிச்சிக்க மாட்டேன், என்னடா லைஃப் இது உனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்குறாங்க, தாங்குறாங்க. இது சாப்பிடுங்க இது பண்ணுங்கன்ட்டு டைமுக்கு அவங்களுக்கு பேசாமலே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நம்ம கண் அசைவில் நம்மளுக்கு எல்லாமே என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணுறாங்க. அவங்க இருக்கும்போது அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை, அவங்களுக்கு அவங்கள வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க இல்லாதப்போ அந்த வீடியோ வந்துட்டு ஹெல்லு மாதிரி இருக்க சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. நீ ஜிம்மு தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு சரி ஓகே எனக்கு புரியுது ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு இது வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயுமே போகிறது 4 மந்த்தில் நான் வீட்டுக்கு கூட போகல. இன்றைக்கி என் அம்மா ரொம்ப கொண்டு திட்டுறாங்களா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா இந்த மாதிரி கசன் ஹோபி இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஹோபி நீ சொல்லியிருக்க சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் மீட் பண்ணதே இல்லை அவரை. அவர் ஃபாரினில் படிச்சிருந்தாரு. ஃபாரினில் படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹான்ஜில் ஓகேவா. அவர் இங்கே வந்ததில்லை, நீயும் பார்த்ததில்லை. அவருக்கு மேரேஜ்டா என்னோட கசன் தான், எனக்குன்னு இருக்குது, அவர் மட்டும் தான் ஒரே ஒரு கசனை, ப்ளீஸ்டா நம்ம அவர் மேரேஜுக்கு போகணும், நீ என் கூட வரையா சொல்கிறாங்க. நான் இதுக்கா சொல்கிறாங்க. ஜவுக்கா இப்படியே இருந்தால் நீ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவா, ப்ளீஸ்டா வாடா ஓகேவா நம்ம போகலாம். நீ எதுக்கு தனியாக இருக்க போகிற, டேஸ் நம்ம கூட இருந்தேன், நீ தனியாக அந்த வீட்டில் இருக்க வேண்டாவா, நம்ம 2 பேருமே போகலாம், போயிட்டு எங்களோட மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொல்கிறாங்க. நீ வாடா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கல வா சொல்லிட்டு இப்போ அவர் முடியாத கூப்பிட்றாரு சொல்லிட்டு ஜங்குக்கும் காயும் கிளம்புறாங்களா. இப்போ வந்துட்டு மார்னிங் மேரேஜ் வந்து முடிஞ்சிருந்தா நம்ம ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஆண்டி அங்கிள் ஒன்று சொல்ல மாட்டாங்களா சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா, உன்னை அப்படியே விட்டு போக முடியாது, ரொம்ப ஒர்க் வர நிறைய இருந்துச்சு ஆஃபீஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என் டேரன் ரொம்ப கஷ்டப்படுறா சொல்கிறாங்க. அப்படியே அடிச்சுனா பாரு என்ன பேசுகிற, நீ என்னோட ஃப்ரெண்டு உனக்கு என்னென்ன பண்ண ஓகேவா, நீ வா சொல்லி போச்சு. காய் தான் ஜங்க கூட்டிகிட்டு அப்படியே கார் வந்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்பிச்சுன்னு நம்ம ஒய்யனு அதுக்கப்புறம் நம்ம சின்ன 4 பேரும் அவங்க காரில் வந்துருக்காங்க. இவங்க எல்லாரும் போகிறதுக்கு ஹான்ஜிடா ஓகேவா, அவங்க வந்து ஹான்ஜுக்கு தான் போகிறாங்க. இப்போது நம்ம சின்ன பார்க்குறாங்க. நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மேரேஜ் எங்கே சொல்கிறாங்க. டேகுலியாவில் ஹான்ஜிலா சொல்கிறாங்க. ஹான்ஜிலா சொல்கிறாங்க. ஹான்ஜிலியா ஆமாம் அந்த பையன் வீட்டில் தான் மேரேஜ் ஆன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக அந்த கார் வந்துட்டுருக்கு. ஈவினிங் வந்து எல்லாமே ரிசப்ஷன் தான் போகிறாங்க. யாரும் மேரேஜுக்கு போகல. மேரேஜ் வந்துட்டு அவங்க டெம்பிள் நடந்திருக்கும். அதனால வந்துட்டு அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே வந்து போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ரிசப்ஷன் தான் எல்லாருமே வருவாங்க ஓகேவா. அந்த ரீசனுக்காக இப்போ எல்லாம் ஈவினிங் தான் போயிட்டுருக்காங்க. இந்த 2 சைட்லேருந்து இந்த ஒரே டேரக்ஷனில் தான் 2 கார் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கார் ஒருத்தர் பார்க்கல, அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே இன்னொரு சைடு பார்க்கலாம். ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நம்மளுக்கு எதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. ஏன்னா ஹாபி ஹேங் சொன்னாங்க. நம்மளாம் அவங்களுக்கு தம்பி மாதிரியாக சொல்கிறாங்க. ஏன்னா காம அவர் அப்படி தான் கூப்பிடுவார். அந்த ரீசனால் அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு ஓகேவா. நம்ம எல்லோரும் அவங்களோட தம்பியா, அந்த ரீசனால தான் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லோரும் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போகிறோம் சொல்கிறாங்க. நல்ல வேலை மார்னிங் நம்ம எங்களோட மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட நினச்சேன் லாஸ்ட் மினிட்ல ஆச்சும் மேரேஜ் வந்து டெம்பிள் நடக்குது நம்மளாம் போகாமல் சொல்லிட்டு அவரை சொன்னாலும் நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸ் அதனால் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வந்துட்டு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டோம். இப்போ ரிசப்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. 2 ட்ரெஸ் ஆமாம்
இப்போ ஃபைனலாக நம்ம இங்கே இருக்கிறது யாருன்னா நம்ம ஜாக்சனு, மெக்கு, ஃபிலிக்ஸு, ஜிமின்டா. ஓகேவா, இவங்க 4 பேர் தான். நம்ம ஹோபி தான் இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிமினும் நம்ம அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஒரு ஜாக்சன் பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜாக்சன் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கியாடா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன, நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறீங்க, நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. பாரு, உன்னோட பாஸ்ட்டில் நினச்சிட்டு தெரியாது, உன் லைஃப்பில் நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் நீ ஹாப்பியாக இரு ஓகேவா, எதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நம்ம ஜாக்சன் யார்ட்டையும் சொல்லவே இல்லை ஜிம்னுக்கு மேரேஜ் ஆனதையோ, ஜிம் இந்த மாதிரி வந்திருக்குது யாருக்குமே தெரியாது. அவர் ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபன், அவ்வளோதான். அதை தாண்டி ஜிம்னை பற்றி எதுவுமே யார்ட்டையும் அவர் ஷேர் பண்ணவே இல்லை. அவர் அப்படியே வச்சுட்டார். ஏன்னா அவன் லைஃப்பில் என்ன நடந்திருக்கோ சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப பாசமாக இருப்பார். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜிம்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ரிசப்ஷன் தானே நடக்குது, பெரிய வெட்டிங் ஹால். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்ஜனோட கார் தான் வருது. நம்ஜனோட கார் வந்ததுமே வயந்தா கார் டோர் ஓப்பன் பண்ணி சின்ன பாத்திரமா இருக்கிறப்பாங்க வாங்க ஏன்னு சொல்லிட்டு இப்போ அவர் மெதுவாக வராரு. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறாரு. இந்த மேரேஜில் பார்க்கும்போது அந்த வெட்டிங்கோடைய ரிசப்ஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஞாபகம் ஒரு சின்ன நம்ம சின்ன இதே மாதிரி தான் ஜங்குக்கும் நம்ம ஜிமினுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மேரேஜ் வந்து இந்த மாதிரி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம எல்லாமே வந்திருக்காங்க. அப்படி இன்னொரு கார் இவங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னொரு கார் வருது. என்னோட அப்பா அம்மா என்ன கழுவி ஊற்ற போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், காய் தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக என் அப்பா அம்மா கண்டிப்பாக கேவலமாக திட்டுவாங்க பாரு. ஏன்டா உனக்கு கசன் மேரேஜுக்கு இப்படியா வருவா லேட்டாக சொல்கிறாங்க. சாரிடா சொல்கிறாங்க. நீ எதுக்கா சாரி சொல்கிறவா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நம்ம ஜங்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ காயும் ஜங்கு வந்துட்டாங்க. நம்ம போய்ட்டு ஹேங்க பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்டேஜில் நம்ம இவங்க நம்ம ஜெவ் நினைக்கிறாங்க. ஓகே, இவங்க 2 பேர் தான் பேர். அவங்க 2 பேரும் இருக்காங்க ஸ்டேஜில். இப்போ இந்த பக்கம் பார்த்தா 4 பசங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் வச்சுக்கோங்க வாங்க பார்த்துருக்காங்க. அச்சோ, அவங்க 2 பேரும் அழகாக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பேர் பூனைக்குட்டி மாதிரி இருக்காரு சொல்கிறாங்க. டி அப்படி சொல்லக்கூடாது, அவர் ஹேங்கோடைய ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. ஜிமின்னு நம்ம ஜாக்சன் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது காய் வராரு. காய் வந்து பார்த்துட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டே இப்போ போனால் சரி வரதுவா உட்கார சொல்கிறாங்க. ஏன்டா ஜம் கேட்குறாங்க. இல்லைங்க பாரு, எல்லாருமே அந்த பிஸ்னஸ் மேன்ஸாக தான் இருக்காங்க. நம்ம போவேன், நம்ம பொறுமையாக போவோம் உட்கார சொல்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் போவாங்களா அப்படம் போகலாம் நீ உட்கார சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஒரு சேரில் உட்காடுறாங்க. அப்படி இந்த பக்கம் நம்பிச்சுன்னு நம்ம அவங்களாம் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த பசங்க பார்த்தா 4 பேர் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இது என்னடா 4 பசங்க யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. யூனிஃபார்ம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதானே யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்காங்க, ஒரே மாதிரி நின்றுருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன பேக் போஸ்டர் நின்றுருக்காங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காரு. யாராக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லைடா பிரதர்ஸ் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களா சொல்கிறாங்க. பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட போடுவாங்களா சொல்கிறாங்க. அப்படியா, இல்லையே, எனக்கு தெரிஞ்ச ஹோபிக்கு நான் தான் கசன் வேறு யாரும் கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் அந்த அவரு கார்லையா அவரு சொல்கிறாங்க. அவரை சொல்கிறியா, அது அந்த மாப்பிள்ளை மின்னுங்க சொல்கிறாங்க. அவரோட கசனாக இருப்பாங்க போல சொல்கிறாங்க. கசனாக இருக்கும், அதுக்கு தான் 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காயும் ஜங்க் அப்படின்னு இருக்காங்களா. ஃபைனலாக அந்த பக்கம் எல்லாருமே பிக்சர் எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் லேட்டாக போகலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கே எல்லா விஐபி கஸ்டமராக தான் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களாம் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோபி பார்க்குறாங்க. ஹோபி அங்கேருந்து பார்க்கும்போது இவங்க 4 பேர் ஒரே ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. ஜாக்சன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குற என்ன யாங்க சொல்கிறாங்க. 4 பேர் மேலே வாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. வாங்கடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு ட்ரையாக இருக்குமா, வா அதெல்லாம் ஒன்றும் நம்ம ஹேங்கில் கூப்பிட்றாங்க வா சொல்லிட்டு இப்போ 4 பேர் போய் ஏறுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பார்த்துடலாம்ப்பா யாருன்னு பார்ப்போம், ஃபேஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின்னு ஜாக்சனு ஃபிலிக்ஸ் அப்புறம் மெக்க சொல்லிட்டு 4 பேர் ஏறுறாங்க. மேலே ஏறினதுமே வந்துட்டு நம்ம ஹோபி பார்க்குறாங்க. வாங்க எங்கள் 2 பேர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மோட ஃபேஸை அப்படியே அந்த கேமரா பக்கம் திருப்புறாங்க. இப்போ தான் ஜிம் ஸ்ட்ரைட், ஏன்னா இப்போ ஏறி இருப்பாங்களே யாரும் ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க. நம்ம ஜின்னு வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாருடா, ஒரு மாதிரி டயர்ட், ஒரு மாதிரி சேட் அப்படி இருக்காரு. நம்ம ஜங்கும் சரியாக பார்க்கல. இப்போ என்ன ஜங்குமே கொஞ்சம் அட்டன் பண்ணுறாரு. காய் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ஜன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. ஒய்யன் டேலாம் வந்து சின்ன ஹேங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு பிக்சர் எடுக்கிறாங்க. நீங்கள் எடுங்க சொல்லிட்டு நம்ம ஹோபி தான் ஜிம்மோட மேலே ஷோல்டர் ஹேண்டை போட்டு அழகாக பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமினா. இந்த பக்கம் நம்ம சுகா பக்கத்தில் தான் நம்ம ஜாக்சன் எடுத்துருக்காங்க. இவங்க 2 எடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தா ஜிமின் மாதிரியே இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லுங்க நம்ம ஜிமினா இருக்குமா என்ன சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் வேறு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அவர் பார்க்குறது ஏதோ டவுட்டு டக்குன்னு நினைச்சிடறாங்க. இப்போ டே பார்க்குற நினைச்சு ஹேங் சொல்கிறாங்க. நம்ம போய் பிக்சர் எடுக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை டே அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. காய் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணுறாரு. உண்மையாகவே நான் பார்க்குறது உண்மையா இல்லை என் கண்ணுக்கு அப்படி தெரியுதா சொல்லிட்டு அவருக்கு ஐஸை ரப் பண்ணிட்டு ஆனால் டீப்பாக பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்ற நேம் கேட்டதும் ஜம்மு டக்குன்னு நிமிடுறாங்க. காய் என்ன சொல்கிறாங்க. ஜம்கா அது ஜிமின் தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. டே அது ஏன் கணக்கு தான் அப்படி தெரியுதா, நீ பாரு அது ஜிமின் தானே, அது ஜிமின் மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஹேங் ஜிமின் மாதிரி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிமினே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோதான் இந்த ஜிமின்
ஜின்னு நேம் கேட்டதும் ஒயன்னு ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு டக்கு இருக்காங்க. பொறுமையாக சொல்கிறேன். இப்போ ஏன் ஹேண்ட் பிடிக்கிறா. இப்போ சின்ன பார்க்குறாங்க எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தா ஜிமின் அழகாக ஸ்மைல் பண்ணி அந்த பிக்சருக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படியே ஹோபி அவரோட ஹேண்ட் பிடிச்சி அவ்வளோ அழகாக டைட்டாக பக்கத்தில் நிற்க வச்சிருக்காங்க. இதை பார்க்குற ரம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பையன் சொல்கிறாங்க இவனுக்கு எப்படி தெரியும் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. சுகா நம்மளுக்கு தெரியும், அந்த சுகாவுடைய ஃபேன்ஸுக்கு எப்படி இந்த பையனை தெரியும் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கூட பார்க்குறாங்க. ஜின்னுக்கெல்லாம் அப்படி தண்ணியும் வந்துருச்சு. ஏன்னா 4 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க இல்லையா. பார்க்குறாங்க. அது பார்த்தா நம்பவே முடியல. என்னோட ஜிமின் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜவுக்கல்ல அதே மாதிரி டேஸ்ட் வந்துருக்கு. நம்பவே முடியல அவங்களால. இப்போ காய் பார்க்குறாங்க. டீ வாடா சொல்லிட்டு இப்படி ஜங்க் கூட அனுப்பிக்கிறாங்க. ஜங்க் அப்படி நடக்க கூட அப்படியே ஃப்ரீ சைலண்ட் இருக்காரு. டீ இங்கே வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ வாடா சொல்லி கத்த நம்ம டே பார்க்குறாங்க. யார் வாய் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம காய். டே பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே நீ என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 6 பேர் தான். இப்போ நம்ம ஜங்கை பார்த்து சின்ன கேட்குறாங்க. ஜங்குக்கு நீ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஏன்னு சொல்கிறாங்க. இது என்னோட ஜிமினா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அவன் என்னோட ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. பாருங்க அமைதியாருங்க ஓகேவா, பேசிக்கலாம். நம்ம இப்போ அங்கே போக வேணாம், நில்லுங்க. நான் இவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன் ஓகேவா. அவங்க இங்கே எப்படி தெரியும் எப்படி ஜிமின் வந்தால் சொல்ல கேட்குறேன். நீங்கள் அவசரப்படாதீங்க அமைதியாருங்க சொல்கிறாங்க. எங்க அது என்னோட ஜிமின் தான் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அது என்னோட ஜிமினே தான் சொல்லிட்டு அழறாரு. இப்போ என்ன பார்க்குறேன். அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிமினை 4 மந்த்துக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா அவளுமே ரொம்ப கில்ட்டியாக இருந்திருப்பான். இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நம்ம நம்பிச்சுன்னா ஒரு நிமிஷம் ஏறா சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாரு. போயிட்டு அப்படி மேலே ஏற ஸ்டேஜுக்கு ஏறாரு. இவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு ஏங்க நாங்கள் கீழே போகிற சொல்லிட்டு அவங்கள கீழே இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு வராங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. டே நீ மட்டும் வர எங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க. சுகா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் சுகா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஃபோட்டோ எடுக்கிறது இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பேசலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் வெயிட் பண்ணுற சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. இப்போ நம்ம சுகா நின்றுருக்காங்க. ஒரு கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்துட்டா அப்படின்னு நின்றுறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. நம்ம சுகா இறங்குறாங்க. ஹோபி பார்க்குறாங்க. எங்கே போகிற சுகா சொல்கிறாங்க. இல்லை இரு நான் என் ஃப்ரெண்ட் இதுன்ட்டு பேசணும்னு சொல்கிறேன். பேசிட்டு வர சொல்லிட்டு நம்ம சுகா வந்து இறங்கி கிட்ட வராங்க. நம்பிக்கிட்ட வராங்க. நம்பிச்சு என்னாச்சு கேட்குறாங்க. நீ ஓகே வாசு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாவை பார்த்து நம்ம நம்பிச்சுட்டு கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் பக்கத்தில் பசங்க ஃபோட்டோ எடுத்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா என்னோட ஃபேன்ஸ் ஹோபி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட ஒய்ஃப் அவங்க ஓகே என்னோட ஒய்ஃப் இருக்கானே அவனுடைய தம்பிங்க சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவனோட பிரதர்ஸ் சொல்கிறாங்க. அவரோட பிரதர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை ஏங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா. அவங்க ஸ்டாஃபாக பார்க்கல அவங்களும் பிரதர்ஸாக பார்க்குறான். ரொம்ப லவ் கேர் வச்சிருக்கான் ஹோபி அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹோபி அதான் என்னோட ஃபேன்ஸ் அது என்னோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பேர் ஹோபின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ரியல் தம்பியாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட போட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஹோபி செலக்ஷன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஓ இப்போ அவங்க சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. இல்லை அவங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணுற சொல்கிறாங்க. என்னாச்சு ரம்ஜன் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க சரின்ட்டு இங்கே ஹோபி வராரு. நான் ஹோபி பார்க்குறாரு. இவங்க நீங்கள் ஓகே வாசல் கேட்குறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஜோப் கிட்ட வாசுறாங்க. இப்போ ஜோப் நம்ம நம்ஜன் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ஜன் ஃபேஸ்டில் அந்த டென்ஷனை பார்க்குறப்போ நம்ம ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு நீங்கள் ஓகே வாசல் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என் பேர் ஹோபி நீங்கள் ஹோபினே கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை ஹோபின்னு சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பாசல் நாங்களே சொல்கிறாங்க. அவங்க பேர் சொல்கிறாங்க. 4 பேர் நாங்கள் யார் கேட்குறீங்க சொல்கிறாங்க. என்னோட தம்பிங்க பேர் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஜாக்சன் மெக்கு ஃப்ளிக்ஸ் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் நேம் கேட்டு ஜிமின் பேர் சொல்கிறாங்க. ஜிமின் பேர் பார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஓ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்பா ஏன் ஓன் பிரதர் மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸாக தெரியும் சொல்கிறாங்க. 4 மந்த்தாக அப்படி சொல்லிட்டு அவர் எல்லாமே சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது இப்போ அவர் எப்படி வந்தார் ஜாப்க்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் ஒரு ஆர்ஃபோன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது கேட்குறப்ப ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் அந்த பையனுக்கு யாருமே இல்லை. அவன் ஒரு ஆர்ஃபோன் பையன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தா கோவிலில் தான் இருந்தான். நம்ம ஜாக்சன் என்னோட செக்ரட்டரி அவன் என்னோட தம்பி மாதிரி தான். அவன் வந்துட்டு சொல்லும்போது ரொம்ப ஹார்ட் ஆனிச்சு. அந்த ரீசனாலே என்னமோ நாங்கள் எல்லாரும் ரொம்ப லவ் பண்ணுவோம். ரொம்ப நல்ல பையன் அப்படியே குழந்த மாதிரி இருப்பான். என்ன சொல்லிட்டு ரொம்ப லவ் கேர் ரொம்ப கைண்டு ஸ்வீட்டு அப்படி இருப்பான். யாரையுமே ஹார்ட் பண்ணி பேச மாட்டான். ரொம்ப அழகாக சின்சியராக ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். ஒர்க் பண்ணுவான் வருவான் போவான் அவ்வளோதான். வேறு எதுவுமே தெரியாது அவனுக்கு அப்படி சொல்லிட்டு இந்த ஹான்சிக்கு வந்துட்டு வெளில கூட போனதே இல்லை. எப்பயாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவான் அவ்வளோதான். மற்றபடி எங்கேயும் போக மாட்டான். ஆஃபீஸ் விட்டால் வீடு விட்டால் ஆஃபீஸ் அப்படி தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஜாபில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நானே வந்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல பர்சனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு அண்ணனா இருந்து அப்படி சொல்லிட்டு ஜேகப் சொல்லலாம். இப்போ ஜெகம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாண்ணா ஆமாப்பா நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் ஜிமினுக்கு அப்படி சொல்லிட்டு அவரு சொல்ல ஜெகம் பார்க்குறாங்க. அவன் யாரும் இல்லாதவன் சொல்கிறேன். ஜின்னு பார்க்குறாரு. அவனுக்கு ஒரு யாரும் இல்லாதவன் சொல்கிறான். அவன் யாரும் இல்லாதவன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. அவன் என்னோட தம்பி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜெகம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டு. அவன் என்னோட தம்பிங்க. அவன் யாரும் இல்லாதவன். அவனை ஆர்ஃபனேஜ் அந்த பையன் கிடையாது. அவனை அனாதை இல்லை. அவன் ஏன் தம்பி அவன் என்னோட குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜென்னு அப்புறம் எமோஷனல் ஆக சொல்கிறாங்க. என்ன எமோஷனல் ஆக சொல்கிற தள்ளிப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தியா அவன் ஆர்ஃபனேஜ் அம்மையை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு
யாருமே சொல்லிட்டு இருக்காரு. இவரு சொல்கிறாங்க நான் இருக்கேன் சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அதை பார்க்குற இவங்க ஒரு மாதிரி என்ன நடக்குது நம்ஜுன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுனும் ஜவுக்கு ஜிம்னுக்கு நடந்த மேரேஜ், அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜவு பார்க்குறாங்க, உண்மை காட் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் மேரிடா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் மேரிடு தான். அவனுக்கு 20 years கம்ப்ளீட் ஆகிற முடியும். நான் வந்து அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அதே தப்பு. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன். அதனால இவ்வளோ தப்பு நடந்துச்சு சொல்கிறேன். சின்ன ரொம்ப அழகாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் எமோஷனல் ஆகாதீங்க, பேசலாம் அமைதியாக இருங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க 4 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகேடா நம்ம போகலாமா, நம்ம ஏங்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போமா கேட்குறாங்க. அவன் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அப்படி வந்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா ரிலேட்டிவ்ஸாக ஒரு பக்கம் நம்ம ஜேகப்போட அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஜாக்சன் வந்துருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு மெக்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபினிக்ஸும் ஜாக்சன் பார்க்குறாங்க. எங்கே போயிட்டாங்க ஹேங் சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஹோபி ஹேங் சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிடுறாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க. அப்படிங்க வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகப்போ நம்ம அவங்க அப்படியே எல்லாரும் ஜேகப்பட்டு வராங்க. ஜிமின் ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. அவர் அப்படி நான் மெக்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பேசிட்டு வரவும் இங்கே ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறான். ஹோபி ஹேங் சொல்லி திரும்புறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்க அப்படியே ஹோபி பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அந்த பர்சனை பார்த்து ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அவருக்கு பார்க்கவே முடியும் ஃபேஸ ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு பார்க்குறாங்க. அப்படியே அந்த பர்சன் அப்படியே கண்ணோட பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஒரு 2 ஸ்டெப் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே ஓங்கி கண்ணை தொண்டு வச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஹேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னை தானே போய் வயனு கூப்பிட்றா. வயன் பார்க்குறாங்க. இங்கே பாருமா நீ பேசாத ஓகேவா, என்ன பண்ண நீ என்ன பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஹேங்கு கூப்பிடாது எனக்கு ஹேங்கு கூப்பிடாதா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கோவம் 2-3 அடி அடிச்சிடறாரு. ஜம் பார்க்குறாங்க. ஹேங் என்ன பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்க இன்வால்வ் ஆகாது ஓகேவா, இது எனக்கும் என்னோட குழந்தைக்கான பிரச்சனை ஓகே எட்ட போக சொல்லிட்டு அவருக்கு ஹேண்ட் தள்ளி விட்டுறாரு. ஜங்குக்கே தள்ளி விட்டுறாரு. நம்ம ஜின் பார்க்குறாங்க. ஜின் அப்படி சொல்கிறாங்க. அவர் கேட்கவே இல்லை. ஏன்டா என்ன அப்படி பண்ண சொல்கிறாங்க. உனக்கு யாரும் இல்லையா அந்த உலகத்தில் என்ன அனாதையை சொல்லி நான் என்னடா நான் செத்தா போயிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சின்ன அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன இந்த உலகத்தை விட்டு போயிட்டு நான் அப்படி கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க இவங்களையே. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. யாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. பின்ன ஏன்டா விட்டு வந்த உனக்கு ஏதாவது கஷ்டம் என்கிட்ட தாண்டா வந்திருக்கணும், என்கிட்ட தாண்டா சொல்லியிருக்கணும். எங்கடா வந்திருக்கு நீ எங்கே வந்துட்டு யாரோ மாதிரி இருக்கா என்னது நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் யாங்க சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நான் யான்னு கூப்பிட்ற சொல்லு, நான் யாரும் உனக்கு சொல்கிறாங்க, உனக்கு யாருமே இல்லையாமே சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. யாங்க அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லை உனக்கு யாருமே நினச்சா நீங்கள் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. சின்ன யாங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு கடத்துக்கு மேலே அந்த அப்படியே ஒரு பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட்டாக அப்படியே எடுத்து ஹக் பண்ணிடுறாரு. அந்த குட்டி பேபி பம்போடைய அது கூட லைட்டாக வந்துட்டு ஸ்டம்ப் அதை ஹிட் பண்ணுறாரு. ஜிம்மில் அதை அவர் அப்படியே இருந்தால் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கிட்ட போயிட்டா ஏன்டாம்மா சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. யாங்க என்னப்பா தப்பண்ணா ஓகே என்ன யாங்க என்ன தப்பண்ணா என்கிட்ட சொல்லியிருக்கும்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன், ஜங்க கூட என்னால் வாழ முடியல, என்ன இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க நான் ஹர்ட் பண்ணுறா சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட எதனா சொல்லியிருக்கலாமே ஓப்பனா நான் உன்னை அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஒரு உனக்கு அண்ணனா ஒரு நல்ல அண்ணனா இல்லையா, உன்னால பார்த்துக்கலையா, ஒரு ட்ரூ லவ் கேர் கொடுக்கலையா சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்ன ஜிம்முக்கு ரொம்ப அழகாக யாங்க அப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படியே இருந்தாலும் என்னை விட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. அந்த 4 month தான் நீ எப்போ வருவ எப்போ கிடைப்பா சொல்லிட்டு ஒன்று நினச்சி நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா சொல்கிறாங்க. நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன்டா சொல்கிறாங்க. சின்னுக்கு ரொம்ப இருக்குது. சாரி சின்ன சொல்கிறாங்க. சாரி சொல்கிறல சொல்கிறாங்க. இந்த 4 month எங்கெல்லாம் தேடிட்டு போகும் நீ இங்கே இருக்க சொல்கிறாங்க. இங்கே எப்படா நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. சின்னுக்கு ரொம்ப இருக்காது. அது இங்கே ஜாப் சொல்கிறாங்க. ஜாப் கிடைச்சி வந்து சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. சரி எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் பண்ணு, எதுக்காக என்ன ரீசனுக்காக என்னை விட்டு வந்த, ஏன் வந்துட்டு உன்னை பார்த்துக்கலையா, நான் உன்னால் பார்த்துக்கலையா, உங்களுக்கு யார் காட்டலையா, லவ் காட்டலையா, நான் எதனால் நீ என்கிட்ட இன்செக்யூராக ஃபீல் பண்ணியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் அப்படி அதுக்காக வர சொல்கிறாங்க. வேறு எந்த ரீசனுக்காக விட்டு வந்தேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் சின்ன பார்க்குறாங்க. இல்லை ஒருவேளை நான் ஜாமுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட வந்து இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஜிமினோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்களா, நீங்கள் ஹர்ட் ஆயிருவீங்களா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. என்னென்னு ஆமாம் நீங்கள் ஹர்ட் ஆயிருவீங்களா, எனக்கு உங்கள்கிட்ட வரதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிட்டா அது இன்னும் ஹர்ட்டாக இருக்கும் எனக்கு, அதனால தான் அந்த ரீசனால தான் நான் எங்கேயோ தள்ளி இருந்தேன்னா எங்கேயோ நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு ஹாப்பியாக இருப்பீங்களா சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. சின்ன பார்க்குறேன் நினைக்கிறேன் அப்படி ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் தான் உங்களுக்கு ஹர்ட் ஆகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என் பக்கத்து இல்லாமல் அதனால ஹர்ட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி சின்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு வந்து என்னோட தம்பி தானே, நான் உன்னை என்னோட பையன் மாதிரி பார்த்தேன்டா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ வந்து உனக்கு நீ என்னோட பையன் வயசில் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் என் பையனை தான் பார்த்துருக்கேன், உன்னை அப்படி தானே வளர்த்துருக்கேன், என்னோட பேப்பர் தானே உன்னை கூட்டியே வந்தேன் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. சின்ன ஐம் சாரி சொல்கிறாங்க. நீ ஏன்டா சாரி சொல்கிறேன், நான் தான் என் மேலே தப்பு இருக்கு, ஏன்னா நான் தான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன், தப்பு ஏன் மேலே தானே இருக்குது, நான் தான் உன்னை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. சின்ன
ஏன் பேசாதீங்க சொல்கிறாங்க. இல்லை என் மேலே தப்பு இருக்குது, நான் தான் நான் என்னோட மேலே தப்பு, நான் அப்படி இருந்தாலும் பண்ணியிருக்கக்கூடாது, வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கக்கூடாது ஜவுங்க, நான் வந்துட்டு உன்னுடைய உன்னை வந்து என்னோட பேபியாக மட்டுமே வச்சுருந்துட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் எப்போ வந்து அப்புறம் செட் பண்ணி கொடுத்துருக்கணும், நானே பாட்டுக்கு என்னோட முடிவு என்னோட இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தேன். ஏன்னா அவன் லைஃப் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, ஹாப்பியாக இருப்ப சொல்லிட்டு நினச்சி பண்ணி வச்சதுதான். ஒன்று என் கூடவே இருப்பேன், எங்கேயும் போய் கஷ்டப்பட மாட்டேன், என் கண்ணு முன்னாடியே இருப்பேன்னு நினச்சேன். செகண்ட் அவனும் நல்லா இருப்பா சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் லைஃப்பை நினச்சி பார்த்தா நான் பண்ணேன் சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. சின்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன ஏன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க, இதனால தான் நான் கஷ்டப்படுறேன், நான் பண்ண அப்போ ஒரு தப்பு, நான் வந்துட்டு இப்போ இன்றைக்கி ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. சின்ன ஆயாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. முதல் தடவை ஜிம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் ஜங்க பார்க்குறாங்க. ஜிம்மில் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்க பார்க்குறாங்க. நான் பேசணும் யாங்க சொல்கிறாங்க. நீ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க. நான் என்ன பேசணுமா, என் ஒய்ஃப் கிட்ட நான் பேச வேணும் சொல்லி கேட்குறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒய்ஃப்னு சொல்கிறாரு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜம் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்படி ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் டச் பண்ணுறதே. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மேரேஜ் டே அன்றைக்கி வெட்டிங் ரிங் போட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் டச் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் உன்னை என்ன பண்ணேன் சொல்லி கேட்குறாங்க. அவர்கிட்ட ஆன்சரே இல்லை. நான் எதாவது தப்பு பண்ணா நீ என்கிட்ட ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுக்கலாமே, ஏன் ஜங்கு இப்படி நடந்துக்கிட்டீங்க, என்னை ஏன் சீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, யாரோ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறேன் நம்புறீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இல்லை யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு நான் வந்து ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நீ என்னை விட்டு அப்படி போயிடுவியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. நீங்கள் தானே ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நம்மளுக்கு நடந்து ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அந்த ஒன் டே நான் சொல்லணும் இல்லைன்னு சொல்ல, உனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்தேன், நான் ஒரு தனி ரூமில் இருந்தேன், ஒரே வீட்டில் நம்ம ஒன்றா இருந்து ஒருத்தர் பேசிக்கல, நம்ம எதுவும் பண்ணிக்கல தான், ஒன்றா இல்லை தான், ஆனால் அதுக்காக என்றைக்கு என்னோட ஹார்ட் பண்ணியிருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. என்றைக்குமே என்னோட ஒய்ஃப் இல்லை, உனக்கு பிடிக்கல, என் லைஃப் விட்டு போகணும் நினைக்கலாம் சொல்லியிருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினச்சினேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. யார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பக்கத்தில் வராங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் ரீசன், ஓகேவா, இங்கே பாரு இவர் என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு டேத்த மாதிரி வராரு. இவர் பேர் கிம்டா, எங்கள் இவரோட ஹஸ்பண்ட், ஓகே, இவர் தான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இவரும் நான் தான் வந்துட்டு ரொம்ப வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் அங்கே வந்ததே ஒன்றையும் ஜங்கு சேர்த்து வைக்க தான், ஓகேவா, ஜங்கு வேறு யாரும் இல்லை, என்னோட டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் சின்ன வயசுலேருந்து. இவன் வந்துட்டு இதுக்காக போயிட்டான், ஃபாரின் படிக்க போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து டச் விட்டு போயிட்டு அப்புறம் சின்ன எங்கள் எப்போவுமே சின்ன எங்கள் நம்பிடுவோம் எங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்பிடுவோம் எங்க தான் நம்ம டேவோடைய கசன், ஓகேவா, அவர் சொல்லிகிட்டே இருப்பார் எப்போவுமே. சின்ன ஜங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கும் ஜிம்முக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹாப்பியாகவே இல்லை. ஜிம் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறேன்னு அடிக்கடி சொல்லி புலம்புவார். ஜங்க் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான், பேச மாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் உன்னை வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணணும், உன்னோட வேல்யூவாக ஜங்கு புரிய வைக்கணும். ஜங்குக்கு மனசில் நீ உன் மனசு ஜங்கு இந்த மாதிரி இருக்காங்க, உங்கள் 2 பேர் பொறுத்தது பிடிச்சிருக்கா அப்படி பார்த்து உங்களை சேர்த்து வச்சுக்காக நாங்கள் வந்தோம். மற்றபடி நான் ஒன்றை வந்து பிரிக்கிறதாக வரல ஜிமின். நான் வந்துட்டு ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, நான் அவனோட ஃப்ரெண்டு, என் பேர் ஒய்யனை, ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு பேர் ஜியா. அவள் வந்து அவள் லைஃப் விட்டு இனிமேல் வரமாட்டா, அவளுக்கு மேரேஜாக செட்டில் ஆகிட்டா ஃபாரின்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மி நானே சொன்ன உடனே வந்துட்டு ஃபைட் பண்ண மாட்டியா, நம்ம லவ்க்காக நம்ம தானே ஜிம்மிக்கு ஃபைட் பண்ணணும், நம்ம லவ் இல்லை கூட நம்மளுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவங்களுக்கு லீகலாக நம்ம கூட மேரேஜ் ஆயிருக்கும் போது நீ தானே சொல்லணும் என்னோட ஹஸ்பண்ட், அவர் சொல்லிட்டு நான் போகிறேன் அந்த வீட்டை விட்டு நீ சொல்லியிருக்குல்ல, நீ பாட்டுக்கு நான் சொன்ன ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு நடந்து ஃபோர்ஸ் மேரேஜ், நீ பாட்டுக்கு அப்படி கிளம்பி வந்திருக்கா சொல்லிட்டு வச்சேன். ஏன்னு சொல்கிறா. நீ உன் லவ்வில் ஸ்ட்ராங்காகவே இல்லையா சொல்லி கேட்குறா. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. என் லவ்வில் ஸ்ட்ராங்காக தான் இருந்தால் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நான் லவ் பண்ணுறேன் என்னோட ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது ஜங்குக்கு தான் ஜிம்முக்கு தான் லவ் பண்ணுறாங்களா தெரியாது. அவர் வந்துட்டு சின்ன மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரீசன்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கலாம், அவர் நல்ல பர்சன் மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி லவ் பண்ணுறாங்களா அவருக்கு தெரியாது. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் நம்ம ஜங்கு தான் ஜிம்மின் வந்துட்டு மைனை பார்த்தா பேசுகிறாங்க. நான் அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன், நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்ம கூட தான் இருக்கணும் இல்லை, அவங்க யார் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பாங்களோ அவங்க கூட இருந்தாலும் அது லவ் தானே, நம்மளோட லவ் நம்ம விட்டு கொடுத்தாலும் அது லவ் தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறேன் என்னன்னு இருக்கு. ஆமாம் நான் அவர் ரொம்ப லவ் பண்ணேன், ஒரு வேளை நீங்கள் அவர் கூட இருந்தால் அவர் ஹாப்பியாக இருப்பாரோ, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் சின்ன எங்க சொல்லுவாங்க. ஆண்டி இறந்தது, அதுக்கப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க விட்டு போனது, அப்போ நான் நினச்சிட்டு நீங்கள் அகைன் அவங்க லைஃப்பில் வந்திருக்கீங்க, அப்போ தான் அவர் ஹாப்பியாக இருப்பார், அவர் இது வரைக்கும் இறந்த அந்த சந்தோஷத்தில் நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் லைஃப் விட்டு மோன் பண்ணி வந்தேன் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்கு வந்துட்டு இப்போ தான் பார்க்குற இந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணானா, அப்போ ஜஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்றக்காக இதெல்லாம் நம்ம பண்ணலையா, லவ் தான் பண்ணானா சொல்லி இப்போ அவர் நேரில் ரொம்ப அழகாரு. ஏன்னா நம்ம இந்த ஒரு பர்சன் லவ் பண்ணோம், நம்மள ஒரு பர்சன் எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரில் பண்ணி அழகாரு. இப்போ எல்லாரும் பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன பார்க்க
இப்போ எதுக்கு நீ படுத்துட்டு இருக்கா சொல்லி சின்ன கேட்குறா ஜங்கு பார்த்து. ஹியாங் அப்படி சொல்கிறாங்க, ஜிமின் லவ் பண்ணுற சத்தியமாக தெரியாது. ஆனால் ஜிமின் என்னை விட்டு வந்து அந்த 4 monthஸே எனக்கு தெரிஞ்சது ஜிமின் இல்லாமல் என்ன ஒரு லைஃப்பை வாழவே முடியாது சொல்லிட்டு. ஏன்னா அந்த வீடு எனக்கு ஹெல்த் மாதிரி மாறிட்டு எனக்கு எப்படி நான் ஜிம்மிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை. ஹியாங் ரீசன் நான் கேட்குற மாதிரி வச்சதே இல்லை எதுவுமே. எனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், மற்ற திங்ஸாக இருக்கட்டும், ஈவன் எனக்கு மெடிசன், எனக்கு ஃபீவரே வந்தால் கூட மெடிசன் கூட அவன் எடுத்து வச்சுட்டு போயிடுவான். இதை போடுங்க சொல்லிட்டு அவன் பாட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எனக்கு இதை கூட ஜிமின் எனக்கு இது ஏன் பண்ணல, எனக்கு இது இல்லைன்னு நினச்சதே இல்லை. எப்போவுமே ஆஃபீஸ் போகிற வீட்டுக்கு போகிறப்போ எனக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வருவேன். உங்களை அம்மா அப்புறம் உங்க 2 பேருக்கு அப்புறம் நல்லா பார்த்துக்கிற பர்சனாக ஜிமின் மட்டும் தான். அதுக்கப்புறம் நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது அவங்ககிட்ட மட்டும்தான். இப்போவும் எனக்கு ஜிமின் மேலே லவ் இருக்கான்னு தெரியாது. ஆனால் எனக்கு அதான் நான் லவ்வில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜிமின் மேலே நம்பிக்கை இருக்குது. ஜிமின் கூட தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருப்பேன். அவன் என்னட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அவன் என்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேன்னு எதுவும் கேட்டதே இல்லை. அப்புறம் நினச்சேன் என்னன்னா, சின்ன ஹேங் பார்த்துக்குறாங்க, நம்ம ஹேங் தானே பார்த்துக்குறாங்க, இதை போய் என்ன இருக்குது, அவனுக்கு எது வேணாலும் சின்ன ஹேங்கிட்ட கேட்பாங்க, சின்ன ஹேங் வாங்கி கொடுத்துட்றாங்க, நம்மள்ட்ட கேட்குறப்ப வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு நினச்சதை தவிர மற்றபடி எனக்கும் லவ்வில் பழக பயம். அந்த ரீசன் என்னை வச்சு தள்ளி வச்சுக்கிட்டேன். சேம் டைம் ஜிமினை லைஃப் விட்டு அனுப்ப நினைக்கவே இல்லை. கொஞ்சம் டைம் போகட்டும், ஒருத்தர் பேச புரிஞ்சுக்கணும், டைம் எடுக்கும். இங்கே தானே இருக்க போகிறேன், நம்ம ஒய்ஃப் தானே அப்படி தான் நினச்சிட்டு தவிர ஜிமினை லைஃப்பில் விட்டு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஈவன் ஜியா இப்போ என் லைஃப்பில் வந்தால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். ஈவன் ஜிமினி லைஃப்பில் இல்லை கூட நான் வந்துட்டு அவளை ஏற்றுக்க மாட்டேன். நம்ம கஷ்டப்படுற சுச்சுவேஷன் நம்ம கூட இல்லாத ஒரு லவ் வந்துட்டு என்றைக்குமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்ப யார் நம்ம கூட இருக்கலாம், நம்ம கஷ்டத்தில் யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு ரியல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறவங்க இதை நான் உண்மையாக சொல்கிறேன்னுக்கு நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். இதை நீங்கள் சொல்லி நான் சொல்ல, நீங்கள் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வச்சிங்கன்றதுக்காக நான் சொல்ல. இது என்னோடய ஒய்ஃபோ என்னோடய ஜிமினை நான் மிஸ் பண்ணதுனால சொல்கிறேன். இந்த 4 month தான் அவன் இல்லாமல் நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேன், நான் எவ்வளோ விஷயத்தை இந்த 4 month அவன் இல்லாமல் நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ரொம்ப அழகாங்க. அவன் எல்லாத்தையும் ஒரு லைஃப் யோசிச்சுக்கிட்டு பார்க்க முடியல. ஏங்க இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜிமின் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஜிமின் கூட மட்டும் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அவனை தவிர வேறு யாரோட எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியாது, பார்த்துக்க முடியாது. எனக்கு ஜிமின் மேலே மட்டும் தான் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அது வந்து அவர் வந்துட்டு அதை லவ் அப்படின்னு நினைக்கவே இல்லை, அது ஃபீலிங்ஸ், அது வந்து ஜிமின் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க, நீ உண்மையாக தான் சொல்கிறியா கேட்குறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க, உண்மையாக தான் சொல்லிட்டு ஜங்குங்க பாரு, உண்மையாகவே நீ ஜிமினை வந்துட்டு லவ் பண்ணுறியா சொல்லிக்கிறாங்க. லவ் பண்ணுறது கூட வேண்டாம், உண்மையாக ஜிமின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, நீ அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்க கூட மட்டும் தான் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு யார் கூட நான் இருக்குன்னு நினைக்கல. எனக்கு என் அம்மாவுக்கு அப்புறம் என்னோட சின்ன ஹேங்க்கு அப்புறம் என்னை ஒருத்தவங்க நல்லா பார்த்துப்பாங்க, என்னை ஒருத்தவங்க புரிஞ்சிக்க முடியும், என்னை ஒருத்தவங்க கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னா அது ஜிமினால் மட்டும்தான். என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஒருத்தவங்க லவ் கொடுத்தாங்கன்னா என்னோட அம்மா செகண்ட் என்னோட சின்ன ஹேங், ஏன்னா அவங்களோட அம்மா செகண்ட் வந்து சின்ன ஹேங் என்னோட அண்ணா. எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட ஒரு லவ் கொடுத்தது ஜிமின் மட்டும்தான். அது லவ்னு எனக்கு தெரியல. என்ன நினச்சிட்டேன்னா, சின்ன ஹேங் வந்துட்டு ஜிம்மில் வந்து வளர்த்துருக்காங்க 4 வருஷம், நான் 4 years அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் நல்லா உண்மையில கேரிங்காக இருக்கான்னு நினச்சேனே தவிர இப்படி லவ்வோடு இருக்கா என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்ததே இல்லை இது வரைக்கும் தெரியுமா. அவன் மேலே நான் அவ்வளோ கேர் வச்சுருக்கேன். அதை நான் காட்டினது மட்டும்தான் இல்லை, மற்றபடி எனக்கு டைசஸ் போக போக எனக்கு ஸ்டார்டிங்கில் உண்மையாக சின்ன ஹேங் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த டைமில் என்னால் லவ்ன்ற வருஷத்தில் இன்னும் ஃபாலோ ஆகவும் முடியல, என்னால் அந்த லைஃப்பில் இன்டர்ஃபியூ ஆகவும் முடியல. அந்த ரீசன் வந்து அவனுக்கு தனி ரூம் கொடுத்தா நான் தனி ரூமில் இருந்தேன். ஆனால் டேஸ் போக அவனே மனசில் ரொம்ப இடம் பிடிச்சேன். ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவன் எங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே இல்லை. ஈவன் சம்டைம் நான் ட்ரிங்க் கூட பண்ணிட்டு வந்திருக்கேன், அப்படி கூட அவன் என்கிட்ட ரொம்ப கேரிங்காக என்னோட ஷோலாம் ட்ரிங்க் பண்ணி விட்டு தூங்க வச்சிருக்கான். இதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் நினச்சிப்பாங்க ஒரு அவர் வந்து போதையில் இருந்துருப்பாரு, ட்ரிங்க்ல இருந்துருப்பாரு சொல்லிட்டு நம்ம ஜிமினை ஜம்ப் வந்துட்டு எல்லாமே பார்த்து தந்துருப்பார். அப்படி கூட அவர் கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டார். அவருடைய பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி படுக்க வச்சுட்டு அவர் ரூமில் படுக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெளில வந்து ரூமை கூட மிஸ் யூஸ் பண்ண மாட்டார். எவ்வளோ சின்னதாக கூட ரூம் கூட யூஸ் பண்ணாமல் அவ்வளோ நீட்டாக ஒரு பர்சனாக இருப்பார். அதனால தான் ஜிமின் ஜங்கோட மனசில் ஜிமின் ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிருப்பாங்க. இதே எல்லாத்தையும் நம்ம ஜமுக்கு இப்போ சொல்ல ஜிமிக்கு ஒரு மாதிரி கூட நம்ப முடியல. இப்போது சின்ன பார்க்குறாங்க. சரி ஜிமின் நான் உன்ட்டு கேட்கணும், ஒருவேளை உன்ட்ட வேணே வந்து சொல்லியிருந்தா கூட நான் ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லியிருந்தா கூட நீ தான் கேட்டுக்கணும். நீ இவ்வளோ பாஸ் வச்சுருக்க லவ் கேர் வச்சுருக்க நான் விட்டு கொடுக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணுற பர்சன் சொல்லலாம். நம்ம அவங்க கண்ணை பார்த்து கேட்டுக்கணும். சரியா நீ போய் கேட்டுக்கணும், ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுக்கணும். நான் தான் ஒய்ஃபு லீகராக உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நீ எப்படி இப்படி பண்ணலாம், நான் இருக்குமே இன்னொரு பர்சன் எப்படி லைஃப்பில் வரலாம்னு சொல்லிட்டு அப்போ நான் யார் நான் லவ் கேர் கொடுக்கலையா சொல்லிட்டு நீ கேட்டுக்கணும், ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுக்கணும். இவன் நாலு ஸ்லாப்போட பண்ணியிருக்கலாம். அவன் வயசை பார்த்து கேட்டு அவன் தெரியல உன் கூட எனக்கு லைஃப்பை வாழ பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அப்படி தான் லைஃப் விட்டு மூவ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஓகேவா, நீ எதுவுமே கேட்காம ஏதாச்சும் சொன்னான்ற ஒரே ஒரு ரீசன் கம்பெனி எப்படி வந்தால் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏன் நான் நினச்சிட்டேன் அவங்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க இல்லையா,
ரொம்ப உடஞ்சி போயிருந்தப்போ இப்போ அந்த 6 மந்த்ல என்கிட்ட பேசக்கூட இல்லை. அப்போ நினச்சிட்டேன் சரி ஓகே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பழைய மாதிரி ஆகிடுவாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்கன்னு நினச்சிட்டு நான் அப்படி தான் அவங்க ஹாப்பியாக போகிற நினச்சா விட்டு கொடுத்து சொல்கிறாங்க. விட்டு கொடுக்குறது ஒரு லிமிட் இருக்குது ஜிமின், ஓகேவா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம லெவலில் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விட்டு கொடுத்துட்டு போயிட்டுன்னு வச்சுக்கேன் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க உன் லைஃப் என்ன ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தர் பதிலில் அமைதியாக இருக்காங்க. எப்பவும் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஜிமின், ஓகேவா. சம்டைம்ஸ் நம்ம லவ்வில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. அப்படி சரி ஓகே அப்படி இருந்தாலும் என்கிட்ட நீ வந்திருக்கும்ல, நான் பார்த்துக்க மாட்டேன், என்கிட்ட நீ சொல்லியிருக்குங்களா எங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கூட நான் தானே முடிவு எடுக்கணும், நீ எப்படி முடிவு எடுப்பா எங்களை விட்டு போகிறதுக்கு, உனக்கு யாரும் ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கா ஜிம்மின் பேச அப்படி கப்பனி பேசிட்டு வரல பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கா பாரு ஜிம்மின், நான் என்னைக்கும் என் லைஃப் விட்டு அனுப்பி நினச்சதில்லை ஜிம்மின், எப்போ எனக்கு வேணும் என் கூடவே இருக்கணும், நீ நான் ஒன்றா இருக்கும் தான் ஆசைப்பட்டுருக்கேன். சரியா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீ என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த 6 மந்த்துக்குள்ளேயே, ஓகேவா. நீ என்னோட பெரியதுக்கு முடியே மனசு ஸ்ட்ராங்காக வந்துட்டு அன்றைக்கி எனக்கு ஃபுட்டு அனுப்பாமல் வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா, எதனால் ஃபுட்டு அனுப்பலை, என்னாச்சு உனக்கு, நீ ஓகேவா தானே இருப்பேன்னு சொல்லிட்டு என் மனசு அத்தனை டைம் வந்து அடிச்சிக்கிச்சு. எனக்கு சாப்பாடு நீ அனுப்பலன்றதுக்காக அது எதுவும் எனக்கு தோணல. ஏன்னா அன்றைக்கி உன்னுடைய ப்ரெசென்ட் அன்றைக்கி எனக்கு இல்லை, அந்த ரீசனால் மட்டும்தான் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா நான் சொல்கிறாங்க என்கிட்ட எதுவுமே கேட்காது, ஓகேவா. நீ என்னோட ஒய்ஃபை நான் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் லைஃப்பில் பாஸ்ட் லவ்ன்றது பாஸ்ட் தான், அது என்றைக்குமே வந்துட்டு வராது, என் லைஃப்பில் வராது வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என் லைஃப்பில் என்னோட ஒய்ஃப் நான் ஜிமின் மட்டும்தான், வேறு யாரில் ஒன்று நீ மட்டும்தான், அந்த ஜான் ஜிமின் மட்டும்தான் என்னோட ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆனால் சொல்கிறாங்க. அங்கே பாரு உண்மையாகவே எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தேன், என் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ நீ என்ன என் கூட வரணும், ஓகேவா. நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை ஜிமின், நான் வந்துட்டு சொல்லவே இல்லையே என் லைஃப் விட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவன் ஃப்ரெண்டு, இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. லைக் ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு ஜிமின் அவன் கூட ரொம்ப லவ் பண்ணுறான், ஓகேவா. அந்த 4 months நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு அது லவ்னு தெரியாமல் இருக்கான், எங்களுக்கு தெரியும், ஓகேவா. அது லவ் தான். அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான், சரியா சாப்பிடல தூங்கலை, ரொம்ப அப்செட் ஆகிட்டா சொல்கிறான். அப்போ காய் பார்க்குறாங்க. ஜிமின் நான் வந்துட்டு இது வரைக்கும் பெருசாக எதுவும் கேட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் உனக்கு கேட்குற ஜிமின், இந்த பாரு ஜங்கு வந்து விட்டு போயிடாத, அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப காய் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப மாதிரி இருக்கு பார்க்குறாரு. அப்படியே சொல்லி உண்மையாக ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னோட ஜங்கு நீ மறந்துட்டியா நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி நீ மறந்துட்டியா, ஜங்கு விட்டுட்டு வேறு பர்சன் விட்டு ஃபோன் பண்ணி போயிருவியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லாமல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு ஜிமின் உனக்கு ஒரு வேளை ஜங்கு பிடிக்கலன்னு இப்போ சொல்லு, ஓகேவா. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற டே சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு ஏன்னா எனக்கு ஜங்கு எந்த அளவுக்கு முக்கியமோ நீ அப்படி தான், ஓகேவா. ஏன்னா சின்ன அவங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவ்வளோ அழகாக அவ்வளோ குழந்த மாதிரி இருக்க, உன்னோட மனசு யாருக்குமே வராது, ஓகேவா. நான் சொல்கிறேன் நீயே சொல்லு உனக்கு இந்த பையன் வேணா விட்டு, ஓகேவா. அவனை தூக்கி போட்டுக்கலாம், உனக்கு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் ஜங்கு வேணா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை தேடி வேணா சேர்த்து போவோம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை வேணா சொல்லு, ஒன்று அவனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி சேர்த்து வைப்போம், இல்லைனா உனக்கு ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்போம், ஓகேவா. ஏன்னா உங்கள் 2 பேர் லைஃப்பில் யாராவது ஒரு லைஃப் செட்டில் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. பாரு என் ஒய்ஃபுக்கு ஒரு பர்சனை சூஸ் பண்ணி நீ யாரை சொல்கிறாங்க, அவன் என்னோட ஒய்ஃபு, ஓகேவா. லீகலாக இப்போ வரைக்கும் அவன் எனக்கு அவனும் நான் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அது யாருமே பிரிக்கவும் முடியாது, ஓகேவா சொல்கிறாங்க. யாராலும் பிரிக்க முடியாது எங்கள் லைஃப், எங்களோட ரிலேஷன்ஷிப்பை யாரும் பிரிக்க முடியாது சொல்லிட்டு அவர் ஜிமின் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாங்க. ஜிமின் முதல் தடவையாக ஜங்குடைய செஸ்ட் கிட்ட போய் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அவர் பிடிச்சி எடுத்ததில் அவர் பக்கத்தில் வந்துருப்பாரு. ஜங்கோட ஹேண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜிமின் ஹிப் கிட்ட போயிருக்கு. அப்படியே அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காரு. இவன் எனக்கு மட்டும் சொந்தமானவன், நான் அவனுக்கு சொந்தமானவன், எங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வர முடியாது, நீங்கள் யார் எங்களுக்கு பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க என்ன பேசுகிறா அவன் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ மனசில் வந்துருச்சுல சொல்கிறாங்க. இப்போ யார் உனக்கு இவன் சொல்கிறாங்க. ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை ஒய்ஃப், ஹீ இஸ் மை எவ்ரி திங் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி ஜங்கே பார்க்குறாங்க. இப்போ ஜெகு பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விட, ஓகேவா. நான் உன்னோட அண்ணா, ஓகேவா. உன் கூட பிறக்காத அண்ணா நீ சொல்லு ஜிம்மி, உனக்கு இந்த பர்சனை பிடிக்கிறேன்னா சொல்லி, ஓகே. நீ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க சொல்லு, நான் உனக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் லைஃப்பில் சூஸ் பண்ணி தருவேன், ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹியாங் அண்ணா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு ரியல் அண்ணா தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு உண்மையாகவே அண்ணா மாதிரி தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜெகப் போகிறாங்க. போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெகப் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருன்னு எதுக்கும் அழக்கூடாது, எதுக்கும் கலங்கக்கூடாது, ஓகேவா. உனக்கு அண்ணன் நான் இருக்கா சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போ ஜின்னுக்கு பாசிட்டிவாகிடுது. இங்கே பாருங்க அவன் ஏன் தம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன அவர் பக்கம் எடுக்கிறாரு. ஜிமினை ஜெகப் பார்க்குறாங்க. ஏன்னா 4 months தான் என் கூட இருக்கான், நான் அவன் தம்பியாக தான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் எடுக்கா. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. பாருங்க ஆளுக்கு சண்டை போட்டு அவன் எடுக்கிறீங்க, அவன் என் ஒய்ஃபை விடுங்க சொல்லிட்டு 2 பேரும் தட்டி விட்டு அவர் எடுக்கிறாரு. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாருக்கு தம்பி இவ்வளோ பாசமாக இவ்வளோ கேராச்சு பார்க்குறாங்க. ஜெகப் பார்க்குறாங்க. பாருப்பா உன் கூட வாழ்றதுக்கு என் ஜிம்முக்கு விருப்பம் இல்லைனா நான் இப்போவே ஜிம் வந்துட்டு உங்கள்கிட்ட பிரிச்சுடுவான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படியே அவனுக்கு ஜங்க் கூட வாழ விருப்பம் கூட அது என் கூட தான் இருப்பான், அது என் குழந்தை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
இப்போ ஜிம்மில் இப்போ தான் சின்ன நல்லா நோட் பண்ணுறாரு. சின்னோட வெளியே வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குங்க ஜிம் யங் ஹால் சொல்கிறாங்க. என்னடாம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ அவர் நோட் பண்ணுறாரு. இதுவா இதோட தம்பியும் தங்கச்சி வர போகிறாங்க, நீ கேட்டில்ல அப்படி சொல்கிறாங்க. எனக்கு உன்னிசை கூட ஃபஸ்ட்டு உன்ட்ட சொல்லி நினச்சேன். ஆனால் நீ வந்துட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்லாம பண்ணுற, நீ தானே கேட்டேன் எனக்கு குட்டி பையனை கொடுங்க, குட்டி தங்கச்சி தம்பி பாப்பா கொடுங்க சொல்லி கேட்டல. அப்படி ஏன் என்னட்டு வந்தால் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பார்க்குறாரு. ஒரு ஹேண்டை ஜிம்முக்கு வெளியில் வைக்கிறாங்க. சின்னோட வெளியில் ஜிம்முன்னு கையை வைக்கிறாங்க. சின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் இது குட்டி பாப்பா, உனக்கான ஒரு பாப்பா இருப்போம் சொல்கிறாங்க. உனக்கு தம்பியும் தங்கச்சி வர போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஜோப்ஸ் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா அந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு இல்லையே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்படின்னா நீ இங்கே வந்து யாரும் இருந்தால் நாங்கள் போய் ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்குற ஜிம்னு சொல்லு, உனக்கு உண்மையாக ஜங்க் கூட வாழ விருப்பம் இருக்கா சொல்ல சொல்கிறாங்க. ஏன்னா உன் லைஃப் இதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ண நாங்கள் விரும்பல, உனக்கு அவன் கூட வாழ விருப்பம்னா இப்போவே நீங்கள் 2 பேரும் பாம்பட பிரிஞ்சிருங்க சொல்லலாம். ஜங்க் அழகு ஹேங் போது நிறுத்துங்க சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போது நீங்களா பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்பெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்க் கொஞ்சம் ஜிம்மில் பிடிச்சிருக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜெனி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நான் எங்களுக்கு டிவோர்ஸ்லாம் ஆகவும் இல்லை, நாங்கள் பண்ணிக்கவும் மாட்டோம் ஓகேவா. எனக்கு அவன் தான். இவன் எத்தனை வருஷம் எனக்கு விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் இவனுக்காக நான் வெயிட் பண்ண தவிர இன்னொரு பர்சன் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். இவன் மட்டும் தான் லைஃப், இவன் மட்டும் தான் ஒய்ஃப் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி மட்டும் அமைய இருக்காங்க. ஜிம்மி இங்கே பாரு சொல்ல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நீ தான் ஒய்ஃப், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பழைய ஜங்க் இப்போ தான் பார்க்குறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது பர்சனஸ் இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு ஜங்க் கிட்ட இருந்திருக்கும். பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு உண்மை சொல்லியிருந்துக்கு. ஆமாம் இவங்க மட்டும் என்னோட ஒய்ஃப். ஏன் நீ பார்க்கல 4 months என்னோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட ஜிம்மின் இல்லாதனால வீடு அப்படி இருக்குது. நான் என்னோட வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. பாரு நீ உன் வீட்டு பிள்ளை இருக்கிறதுக்காக என்ன ஜிம்மில் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. ஜம் பார்க்குறேன் நான் தர முடியாது எடுப்பாங்க சொல்லிட்டு அவர் பிடிச்சி அவர் பக்கம் வச்சுக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா உண்மையாகவே நீ வந்துட்டு ஜிம் நல்லா பார்த்து பேச சொல்கிறாங்க. பாருங்க ஏங்க நீங்கள் 4 months ஜிம்மில் பார்த்துருக்கீங்க. அந்த ரீசன் நல்லா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு அவன் தான் எல்லாமே ஓகேவா. அவளாம் என்னோட லைஃப்பில் வாழ முடியாது. இதுக்கப்புறம் அவனே என்னை விட்டு போக நினச்சா நான் அவனை விட மாட்டேன் ஓகேவா. அவன் தெரியாமல் என்னை விட்டு வந்துட்டான். எனக்கு தெரியாது அவன் இந்த மாதிரி விட்டு போனது எதுவுமே வந்துட்டு இந்த இது எதுவுமே எனக்கு தெரியாது ஓகேவா. பையன் வந்துட்டு எங்களை சேர்த்து விட்டுக்காக வந்திருக்கான். இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான் ஓகேவா. இவன் தான் வந்து கொஞ்சம் எவ்வளோ டேஸ் பொறுமையாக இருந்தவன், 6 months பொறுமையாக இருந்தவன். அதை கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டது நான் சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஓகேவா. நான் வீட்டை விட்டு போக வச்சுக்கவே மாட்டேன் சொல்லிட்டு ஜிம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கோட கண்ணீர் கொட்டுது. ஜிம்முக்கு ஜங்கு அழ பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு அழாதீங்க சொல்கிறாங்க. இதில் நீ தான் அழ வச்சிருக்கா சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. நானும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் அழ வைக்கிற சொல்லி ஜங்கு சொல்கிற. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் ஜிம்மில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் இங்கே பாரு என்னோட போகாது ஓகேவா. யார் என்ன சொன்னாலும் அது நம்பாத. நான் சொல்கிறது கேளு. நான் ரொம்ப லவ் பண்ணுற சொல்லி ஜங்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகு வருது. உண்மையாக சொல்லிடுறதுக்கு ஆமாம் ஓகேவா நீ எனக்கு வேணும், நீ எனக்கு தான் சொல்கிறார். ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இல்லாமல் இருக்க முடியல, நான் நானாக இருக்கணும் அதுக்கு நீ இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கு நீ என் கூட இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் உன் கூட தான் நீ ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்லி ஜம் சொல்கிறாங்க. என்னோட அம்மாவை என்னோட ஜிம்மாங்க எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரோட லவ் உங்ககிட்ட நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிம்முக்கு போய் ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் நீ வந்து என்னோட ஒய்ஃபெல்லாம் நினச்சதில்லை ஓகேவா. உனக்கு எனக்கு நினச்சி நடந்தது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். ஆனால் அதுக்காக நான் வந்து மேரேஜ் இல்லை அப்படிலாம் நினச்சி தரேன். எப்போவுமே என்னோட ஒய்ஃபாக தான் பார்த்துருக்கேன் பாரு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. நீ போட்ட ரிங் அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ ஜிம்மோட ஹேண்டை பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஜிம்மோட ஹேண்டை பார்க்கும்போது ஜிம்மோட ஹேண்டில் ரிங் இல்லை. ஜம் பார்க்குறாங்க. ரிங் அப்படி எங்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ரிங் எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. அவங்க கழட்டிட்டான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ண ரிங் எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது யாங்க சொல்கிறாங்க. எதுக்கு கழட்டா சொல்லி கேட்குறாங்க. நான் நினச்சது எனக்கு சொந்தமானது இல்லை, அதனால அதை கழட்டிட்டேன். உங்களை என்னைக்காவது ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா அப்போ கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியே ஊங்கி வச்சு நான் பாரு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாரு நீ எதுக்கு அப்படி நினைக்கிறேன், உனக்கு டிசர்வான பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்க மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிட்டு ஒயனை பயன் பண்ணுறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. தயவு செஞ்சு ஆள் விட்டுரு சாமி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுறாங்க. பாரு நான் உங்களை சேர்த்து வைக்க தான் வந்தேன், ஆனால் இப்போ நானே வெளியே மாறிடும் போலாம் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் யாரும் என்கிட்ட சொன்னீங்களா. நான் தான் வந்துட்டு ஒயன் ஜம் கூட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது நான் அப்பயும் உடஞ்சிட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் சில டைம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல, ஜம்கரில் பார்த்துப்பீங்க, நீங்கள் விட்டு போனதால ஒரு ஹர்ட் ஆகிட்டாரு, நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் லைஃப் ஹாப்பியாக நினச்சேனே தவிர சொல்கிறாங்க. பொண்ணை பற்றி யோசிக்கவே இல்லையா சொல்லி ஜம் கேட்குறாங்க. இல்லைண்ணா நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ ஒரு லவ் வந்து அவன்கிட்ட இருந்திருக்கு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜென்னு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பேச டைமில் ஓகேவா தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம் சொல்லிட்டு ஜம் பார்க்குறாங்க. சரி ஜின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு அகைன் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வைங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ ஜோவை பார்க்குறாங்க. அப்போ நான் என்னோட ஜிமின் சைட்லேருந்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் ஜிமின் கண்ணாவை வந்து நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க. பாருங்க அவன் என்னோட குழந்தை, என் குழந்தைக்கு நானே மேரேஜ் பண்ணி வச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 2 பேருக்கும் பாசிட்டிவ் ஆகுது. இல்லை நான் தான் பண்ணி வைப்பேன் அவர் சொல்கிறாரு.
அப்புறம் நம்ஜன் பார்க்குறாங்க சின்ன விட்டு கூட சின்ன அப்படி சொல்கிறாங்க. நான் விட்டு கொடுக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் உங்க கூட தான் இருப்பான் நீ விட்டு கூட சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்படி வந்து ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, ஒரு தம்பியாக லவ் கேர் கொடுத்துருக்கீங்க, ஒரு அண்ணன் பொசிஷனில் இருந்து ரொம்ப நன்றிங்க சொல்லிட்டு ஜெகப்பா சொல்கிறாங்க. ஐயோ ஏன் என்ன ஹோபின்னு கூப்பிடுங்க, நம்மளும் ஒரே ஃபேமிலி ஓகேவா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நம்ஜன் இது ஸ்டார்டிங்கில் சொல்லிருக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா, நான் உனக்கு உங்களுக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது இல்லை, உனக்கும் இதுக்கு சம்மந்தமே நினச்சிட்டேன் நான் சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஹோபி இப்படி இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் பாரு, நீ மேரேஜுக்கு வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. இதுக்கு தான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெளில போகணும் அடிக்கடி சொல்கிறாங்க. ஒருத்தர் மீட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சால்வ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போயிடலாம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஜாப்பும் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறவங்களுக்கு என்ன ஜாப் வேணும் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியில் உனக்கு என்ன ஜாப் வேணும், எந்த ஜாப்லாம் நான் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அது எனக்கு ஏதாவது ஒரு ஜாப்பும் வேணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு என்ன கொடுக்குறேன்டா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலா சரி வாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம ஜம் பண்ணுறாங்க. ரிங் எடுக்க சொல்கிறாங்க. அது இப்போ வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு அவர் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரிங் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1 வீக் ஆஃப்டர் ஜின்னு மறுபடியும் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அழகாக அவங்க வீட்டு கார்டன்லேயே இந்த பக்கம் நம்ம நம்பிச்சிரு சுகா எல்லாருமே இருக்காங்க. ஜெயோகோப்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. ஜாக்சனு காய் மெக்கு அப்புறம் ஃபிலிக்ஸை சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. காய் பார்க்குறாங்க. அப்படின்னு ஃபிகர் அழகாக இருக்கு பார்த்துட்டு இருக்காரு. யாரும் ஃபிலிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஃபிலிக்ஸ் பார்க்குறீங்க ஏன் நம்மளையும் பார்த்துட்டு இருக்கான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன் மெக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன்டா அவர் என்னையும் பார்த்துட்டு இருக்காரு சொல்கிறாங்க. யாரும் ஹோபியோட கசனா சொல்கிறாங்க. அவர் என்ன பார்த்துருக்காரா சொல்கிறாங்க. பிடிச்சிருந்தா பேச சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் இனி எவ்வளோ நாளுக்கு சிம்பிளாக இருப்பா சொல்ல அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நீ சொல்கிறாங்க நான் தான் ஜாக்சன் கமிட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன ஜாக்சன் இப்போ கமிட் ஆகிட்டே இருக்கு. ஆமாம் கமிட்டட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ சிங்கிளாக இருக்கியா ஜிம் ஒரு சிங்கிளாக இருக்கா நான் சொன்ன வருத்தப்படுவீங்க அதான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடப்பாவி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அவன் ஹஸ்பண்ட் கூட போகிறான் அப்படின்னு தனியாக வரப்போ கமிட்டட் ஆகிட்டு அப்போ சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை அது சொல்கிறாங்க. டே பார்க்குறது நல்லா இருக்காருடா ஹார்ட்டாக அழகாக இருக்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விட்டாரு. இப்போ ஃபிலிக்ஸ் போயிட்டு காய் மேலே வந்துடுறாங்க. காய் பார்க்குறாங்க. அப்புறம் பேபி எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி அச்சோ அப்படி தள்ளி போயிறாரு. கூச்சப்படத்தை கிட்ட வாசலாக கூப்பிட்றாரு. அவர் போய் தள்ளி போய் நினைக்கிறாங்க. இங்கே அப்படி மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்காக நீ பார்த்து திருமணம் செய்துக்குள்ள சமமாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க சம்மர் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மிட்ட கேட்குறாங்க. ஜிம்மு சமம் சொல்ல 2 பேரும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சின்ன 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உனக்கு ஜங்குக்கும் சண்டே வந்தால் கூட நான் உன்னை உண்மையிலே தப்பு நான் கேட்க மாட்டேன் ஓகேவா. நீ தப்பு நம்ம எந்த தப்பு பண்ண மாட்டேன் நம்புறேன் ஓகேவா. நீ என்கிட்ட டேரெக்டாக வந்து எங்கே பேர் கூட விட்டு அண்ணா விட்டு எங்கே பேரா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் எங்கேயும் போக மாட்டேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நீ ஆர்ஃபன் தான் ஓகேவா. ஆர்ஃபன் தான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா உனக்கு இந்த வேர்ல்டில் இப்போ நான் இருக்கேன் ஓகேவா. அந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு இல்லை, யாரும் இல்லாதவங்க அனாதன்றதும் இல்லை ஓகேவா. எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையும் ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கடவுள் யாரும் தனியாக விட மாட்டாங்க அந்த உலகத்தில். அதே மாதிரி தான் ஓகேவா. உனக்காக நான் இருக்கேன் உனக்கு நம்பிச்சிட்டு இருக்காங்க. உன்னோட ஜங்குக்கு இருக்காங்க உன்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அதை நான் ஸ்பெஷல் பார்ட்டை போடுறேன் ஓகேவாடா. பை டேக் கேர் எவ்ரிவன்.